நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. ஐயா, இன்னைக்கு உண்மையிலே குரு பயிற்சிக்கு சனி பயிற்சிக்கு என்ன வித்தியாசம் யாருக்கா தெரியுமா? குரு பயிற்சிக்கும் சனி பயிற்சிக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? நம்முடைய மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா அதுதான் சனி பயிற்சி. இதே மனைவியோடைய தங்கச்சி நம்ம வீட்டுக்கு வந்தா அதுதான் குரு பயிற்சி. ஆனா என்னன்னா, என் வாழ்க்கையில கர்மம் சனி பயிற்சி தான் நடக்குது, குரு பயிற்சி நடக்கவே மாட்டேங்குது. ஒரு அம்மா ஒரு கணவனுக்கு குழம்பு ஊற்றுறாங்க. அவன் தொட்டு நாக்கில் வச்சு அப்படி சொல்லி, போன மாதம் 15ஆம் தேதி ஒரு வத்த குழம்பு வச்சு இல்லை அதே மாதிரி இருக்கு அப்படின்னா, அதே தான் பேசாம தின்னு. மொத்தம் 188 சீரியல் ஓடுது. ஒத்த பெண்ணு பாப்படா உனக்கு வப்படா. மதுரை பக்கம்லாம் ஆண்கள் சீட்டில் பெண்கள் உட்காந்துக்கலாம். தப்பித்தவரி ஒரு பெண்கள் சீட்டில் ஆண் உட்கார்ந்துட்டா சில கிளவி தலைவிரிச்சு போட்டு ஆடிடும். எந்திரி நாட்டை கெடுத்த நாய் அப்படின்னு சொல்லி அவன் காசில் தென்காசி போயிட்டு இருப்பான். அதில் எழுதி போட்டுக்கலாம். படித்து பார்த்தேன். பெண்களுக்கு எத்தனை எழுத்து பஸ்ஸில்? பெண்கள், பூவையர், வளைக்கரம், மகளிர், இத்தனையும் பார்த்தாது இங்கிலீஷில் லேடிஸ். ஆண்களுக்கு ஆண்கள்னு எழுதாட்டா பரவாயில்லைங்க. திருடர்கள் ஜாக்கிரதை. இது யார் எழுதான்னு தெரியல. 1ஆம் மாதம் உதிரம் நின்று 2ஆம் மாதம் இதுவென்றறிந்து 3ஆம் மாதம் முழுவதும் தெரிந்து 4ஆம் மாதம் வாந்தி எடுத்து 5ஆம் மாதம் மாங்காய் தின்று 6ஆம் மாதம் இழப்பது நோக 7ஆம் மாதம் இடுப்பது நோக 8ஆம் மாதம் நடை தளர்ந்து 9ஆம் மாதம் சிலர் முன் மட்டுமே அழுது 10ஆம் மாதம் பலர் முன் அழுது கதறி கதறி பதறி பதறி பெற்றெடுக்கக்கூடிய வலி கீடினை இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாதுங்க. வேற எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட வலியை தாண்டி இந்த உலகத்துல ஒரு குழந்தைய இந்த பூமிக்கு இந்த உறவுகளுக்காக சொந்தத்துக்கு மத்தியில ஒரு ஆண்மகன்ற நிரூபிக்கிறதே ஒரு பெண்ணுங்கிற ஒரு உறவால மட்டும்தான். நடுவர் அவர்களே, ஆண் பிள்ளைகள், இந்த மாதிரியான ஆண் பிள்ளைகள்லாம் காதுல கடுக்கன் போடுவாங்க, கையில காப்ப போடுவாங்க, தலையில கலரை போடுவாங்க, இந்த மாதிரி கீஞ்ச பேண்ட போடுவாங்க. ஆனால் பெற்றோர்களுக்கு கடைசி வரைக்கும் சோறு போட மாட்டாங்க. பெண் பிள்ளைகள் தாங்க சோறு போடுவாங்க. தானும் மகிழ்ச்சி அடைந்து குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது பெண். தன் மகிழ்ச்சியை இழந்தேனும் குடும்பத்துக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறது ஆண். உண்மையா பொய்யா? பொண்ணு கேட்க போனா எவ்வளவு கொடுமை நடக்குதுங்கிறீங்க. இப்பெல்லாம் பயோடேட்டா பாக்குறாங்க. என்ன, மாப்பிள்ளைக்கு நிரந்தரமான வேலை இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும், அக்கௌண்ட்ல நிறைய பேலன்ஸ் இருக்கணும், கார் இருக்கணும், இதெல்லாம் போதா தலை நிறைய முடியும் இருக்கணுங்கிறாங்க. எங்க போறது? ஓ, இதெல்லாம் இருந்துச்சு. நீங்க அதான் முடிவெட்டாம அழைறீங்களா? எந்த ஒரு கொட்டிருமோன்னு பயமா இருக்கு. இதெல்லாம் இருந்துச்சுன்னா பெட்டருங்கிறாங்க. மாமனார் மாமியார் இல்லைன்னா மச் பெட்டருங்கிறாங்க. நாத்தனார் இருந்தா நாட் இன்ட்ரெஸ்ட் தூக்கி போட்டுறாங்க. எங்க மகிழ்ச்சி? இங்க பாருங்க, பையன் இருக்கணுமா, மாமனார் மாமியார் இருக்க கூடாதான். அவ என்ன டெஸ்ட் பேபியா? இப்ப நம்மளுக்கு ஏதாவது ஒரு கோவம் வருதுன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவோம்? கோவிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறேன்னு தானே சொல்லுவோம். யாராவது ஒருத்தர் கோவிச்சுக்கிட்டு அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்லுவோமா? இப்ப வீடுனாலே அது அம்மா வீடு தான். ஒரு பெண் அந்த வீட்டுல இருந்தாதான் அது வீடு, இல்லைன்னா வெறும் செங்கலும் சிமெண்ட்டும் இருக்கிற கட்டிடம், அவ்வளவுதான். நம்ம அப்பத்த பர்சத்தை காணோம்னா, மணி பர்ஸ் காணோம்னா மணி பர்ஸை தான் தேடுவாங்க. ஒரு ஹேர் பின்னை காணோம்னா ஹேர் பின்னை தேடுவாங்க. ஆனா நம்ம ஐயாக்கு வீட்டுல மூக்கு கண்ணாடியை காணோம்னு வச்சுக்குங்க, எதை தேடுவாங்க? மூக்கு கண்ணாடியவா தேடுவாங்க? முதல்ல அப்பத்தாவை தான் தேடுவாங்க. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. அப்போ அப்பாவுடைய அறிவு சென்னல்லால் ஆகிய செல்முளை மற்றும் சென்னல்லே ஆகி விளைதலால் அண்ணல் வயல் நிறை காக்கும் வளவயல் ஊற மகனறிவு தந்தை அறிவு. அதான் கடைசி வார்த்தை, மகனறிவு தந்தை அறிவு. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க R அருணாச்சலம், A ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்ப சுற்றுலா செல்ல வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள்.
ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி, நம்பர் 10, வடக்கு ஆவணி மூலவீதி, மதுரை. புலவர் ஐயா அவர்கள் என்ன அருமையான விஷயங்களை சொன்னார்னு பாருங்க. அவ்வளவு உங்களை தான் சொன்னார். அதான் பெரிய ஆச்சரியம். நீங்கள் நம்மளை பற்றி நமக்கு தெரியாதுங்க. கடலை தாண்ட முடியுமாங்கிற விஷயத்தில் ஜாம்பவான் நிற்கிறான், மற்றவங்க எல்லோரும் நிற்கிறாங்க. அனுமனும் தயங்கி நிற்கிறான். உன்னால் முடியும்னு சொல்லி சொல்லி கூட இருந்து, அதான் முதல் மோட்டிவேஷன் ஸ்பீச்சு. எல்லாம் சுற்றி நின்று சொல்கிறாங்க. அது மாதிரி அவர் ஐயா சொல்கிறாரு, நீங்கள் யார், உங்கள்கிட்ட எத்தனை பெருமை இருக்குது, எத்தனை பொறுமை இருக்குது, எத்தனை அருமை இருக்குது, இது எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் குடும்பத்தினுடைய வேர். அதான் முக்கியம். நீங்கள் மரமாக இருக்கலாம், கிளையாக இருக்கலாம், வேறாக இருப்பது அவர்கள் தான். அது பாருங்க, பெரியது சிறியதுன்னு இருக்குல்ல. தமிழில் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? பெரிதுன்னு எழுதுனா சின்ன ரகர வரும், சிறிதுன்னு எழுதுனா பெரிய ரகர வரும். ஆச்சரியமானது. பெருசுக்கு சின்னது, சின்னதுக்கு பெருசு. ரகரத்திலே 2 இருக்குங்கிற விஷயம் ரொம்ப பேருக்கு தெரியாது. இப்படி ஆரம்பித்தா நான் அப்புறம் இலக்கணம் ஒப்புன்னு ஆகி போகும். ரொம்ப அழகாக வருஷப்படுத்தி சொன்னார். சக்தியின் வடிவம் நாங்கள். சாக்தம் என்ற ஒரு மதம் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? சைவம், வைணவம், கானாபத்தியம், கௌமாரம், சாக்தம். அந்த சாக்தம்னா என்னென்னா சக்தியை மட்டும் வணங்குகிறவர்கள். பெரிய சிவப்பு போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ அந்த 6 மதங்களில் சக்தியின் வடிவமாக நீங்கள் இருக்கீங்கிறத சொல்லியிருக்கார் ஐயா. இருக்கலாம். சில நேரங்களில் சக்தியாகவே நான் வடிவம் எடுத்து வருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாஞ்சில் விஜயன் அவர்கள், இல்லை, கணவன் தான் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறான் என்று பேச வருகிறார். வாங்க ஐயா. பெற்ற தாயினையும் எல்லாம் வல்ல இறைவனையும் வணங்கி, எல்லாருக்கும் ஒரு கனவு ஒன்று இருக்கும். ஆனால் இன்னைக்கு எனக்கு அந்த கனவு நிறைவேறிய நாள் அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா தொலைக்காட்சிகளை நிறைய பார்த்துருப்பீங்க. சமீப காலமாக நிறைய பட்டிமன்ற மேடைகளில் ஏறி இருக்கேன். எனக்கு ஒரு ஆசை, என்னைக்காவது ஞானசம்பந்தம் ஐயா அவர்களுடைய தலைமையில் பட்டிமன்றம் பேச மாட்டோமா என்கிற கனவு எனக்கு பல நாள் இருந்திருக்கு. அந்த கனவு இன்னைக்கு உண்மையிலே நிறைவேறிக்கிறது. அப்படி உடம்பெல்லாம் புல்லரிக்கிற தருணம் இது. ஸோ மிக்க மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட ஒரு மேடையை அமைத்து கொடுத்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எண்ணணி பேச்சாளர்களுக்கும் எதிரணி பேச்சாளர்களுக்கும் வணக்கத்தை கூறி, நல்ல தலைப்பு ஐயா சொன்னீங்க. உண்மையிலே ஐயா பேசும்போது அப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நீங்களாம் ஒரு விஷயம் சொன்னீங்க. உங்களெல்லாம் பார்த்தோன்னு இன்னைக்கு மக்கள், ஐயா நீங்க தானே இந்த நடுவராக நடிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அதே மாதிரி என்கிட்டையும் கேட்டாங்க. ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், அண்ணன் நீங்க தானே நாஞ்சில் விஜயன்? ஆமா தம்பி. சே, லேடி கெட்டப்ல சூப்பரா இருப்பீங்கப்பா, தேங்க்யூ. இன்னைக்கு ஆம்பளை கெட்டப்ல வந்திருக்கீங்கிறான். ஏண்டா இது என்னடா கெட்டப்பாடா? இதுதான் என் ஒரிஜினல். அவன்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளால படாத பாடு. அதுலயும் இந்த சில இடங்கள்ல போட்டோ எடுக்க வருவாங்க. இப்ப சமீபமா தான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். உண்மையிலே கல்யாணம் ஆயிடுச்சுங்க, சத்தியமா ஆயிடுச்சு. அம்மா நீங்க முதச்சாலும் எனக்கு ஆயிடுச்சுமா, ஒரே ஒரு தடவை ஆயிடுச்சு. என் மனைவியை கூட்டிட்டு வெளியே போயிருந்தேன். பொதுவாக நடிகர்களுக்கெல்லாம் வெளியே போகும்போது மனைவியோட போகும்போது 4 பேர் போட்டோ எடுத்தா இன்னும் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆஹா 4 பேர் நம்மளை கண்டுபிடிக்கிறாங்க, மனைவி முன்னாடி ஒரு கெத்தா இருக்கணும். நானும் என் மனைவியை கூட்டிட்டு ஒரு மாலுக்கு போறேன். என் மனைவி யாராவது போட்டோ எடுப்பாங்க, என் மனைவி பார்த்து சந்தோஷப்படாங்க. ஒருத்தர் ஓடி வந்தாரு, அண்ணே ஒரு போட்டோ எடுக்கணும். பாத்தியாடி, என்னை பத்தி சாதாரணமா நினைச்சு என் பெருமையை பாத்தியா? கொடுங்க தம்பி கொடுங்க, போட்டோ எடுக்கணுமா? எடுங்க. போனை என் கையில கொடுத்தாரு. ஒரு செல்ஃபி எடுக்கணுமா? வாங்க எடுக்கலானே. இல்ல சார் நாங்க ஃபேமிலியோட இருக்கோம், நீங்க ஒரு போட்டோ எடுத்து கொடுங்கன்னு போயிட்டே இருக்காரு. இப்படியெல்லாம் அசிங்கப்பட்டு என் வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு தலைப்பு என்ன? குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் கணவனா மனைவியா? ஐயா உண்மையிலேயே புலவருடைய ரசிகர் நானு. ஐயா ஒண்ணு கேட்டாப்ல, 10 பேச்சுலர்ஸ ஒரு ரூம்ல அடைச்சு வச்சு பாருங்க அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு பேர் என்னன்னு. இந்த இடத்துல இப்போ இங்க ஒரு 3 பேச்சுலர்ஸ் எங்க போயிட்டாங்களா? இங்க பாருங்க, இந்த 2 பேச்சுலர்ஸ்யா எவ்வளவு மகிழ்ச்சியா, எவ்வளவு எனர்ஜி. அங்க பாருங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இங்க பாருங்க கல்யாணம் ஆன ஒரு 10 பேர் மூஞ்ச பாருங்க, எதையோ பறி கொடுத்த மாதிரி, எங்கேயோ ஏமாந்த மாதிரி. எதுக்குடா இந்த வாழ்க்கைன்னு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க எப்படியா மகிழ்ச்சியா இருப்பாங்க? அடுத்து இன்னொன்னு சொன்னாங்க, பெண் குழந்தை பிறந்தா நாங்க மகாலட்சுமின்னு கூப்பிடுவோம், ஆம்பளைங்க பிறந்தா மகாவிஷ்ணுன்னு கூப்பிடுவோமா? உண்மைதான். பெண் குழந்தை பிறந்தா மகாலட்சுமின்னு தான் கூப்பிடுவீங்க. எத்தனை நாள்? எல்லாம் ஒரு 20 வருஷம் 25 வருஷம். அப்புறம் ஒட்டுமொத்த மகாலட்சுமியை தூக்கிட்டு போவாங்களே, அப்ப ஐயோ அம்மா ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு கதறுவீங்களே, அப்ப எங்க போச்சு அந்த மகாலட்சுமி? இன்னொன்னு கேட்டாங்க, பெண்களுக்கு 2 வீடு. என்ன வீடு? ஒன்று பிறந்த வீடு, இன்னொன்னு புகுந்த வீடு. பெண்களுக்கு மட்டும்தான் இந்த பெருமை. நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்களேன். நல்ல ஒரு பாயிண்ட்.
ஆனா ஐயாக்கு நான் இன்னொன்னு சொல்லி தரேன், பெண்களுக்கு 2 வீடு இல்ல 3 வீடு. ஒன்னு பிறந்த வீடு, இன்னொன்னு புகுந்த வீட்டையே 2 ஆக்கிடுவா. போய் ஒரு வீட்டா வச்சிருக்க மாட்டாங்க. அது வரைக்கும் ஒற்றுமையாக இருக்க குடும்பத்தை கலைச்சி 3 வீடாக மாற்றக்கூடிய பெருமையும் இந்த பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அடுத்து இன்னொன்னு சொன்னாங்க, உண்மையிலேயா என் மனசு அப்படியே வரடி விட்டுச்சு. என்னன்னா, கணவன் உண்மையிலே இங்க நிறைய கணவன்மார்கள் இருக்கீங்க, கை தூக்குங்க பாப்போம். கணவன்கள்லாம் எல்லாம் இருக்காங்க, இவ்வளவு பேர் இருக்கீங்க. அவ ஐயா சொன்னாங்க, நம்ம வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது தன்னுடைய மனைவியுடைய தோல்ல சாஞ்சி பாருங்க, அவ ஆறுதல் கொடுப்பானு. பேச்சுக்கு நல்லா இருக்கும் ஐயா, தோல்ல சாஞ்ச எங்களுக்கு தான் தெரியும். ஏதாவது வாழ்க்கையில பிரச்சனையோட போய் தோல்ல சாஞ்சி பாருங்க, ஒரு பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு, நீ எல்லாம் உருப்பட மாட்டேயா, அப்பவே தெரியும் நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. என் அம்மாட்ட இருந்து 3 லட்சம் ரூபாய் காசை வாங்கி கொடுத்தேன், கடங்காத பாவி, உன்னை கல்யாணம் பண்ணி என்ன சுகத்தை கண்டேன். இப்படி பேச்சை கேட்கும் போது எப்படியா மகிழ்ச்சியா இருக்கும். சும்மா பேச்சுக்கு நாச்சும் சொல்லக்கூடாது. ஐயா கடவுளே சொல்லிட்டாரியா, கல்யாணம் ஆகாத ஆண்கள் தான் சந்தோஷமா இருக்காங்கன்ட்டு. வெங்கடாசலபதி கல்யாணம் ஆயிடுச்சா இல்லைங்களா ஐயா? யாருக்கு? வெங்கடாசலபதி. வெங்கடாசலபதி நீங்க என்ன சாமியை தானே? ஆமாங்க ஆமாங்க, திருப்பதியில இருக்க. நீங்க ஏதோ மேலத்திரு வெங்கடாசலபதி கேட்கிற மாதிரி இல்லையா? இல்லையா, வெங்கடாஜலபதி கல்யாணம் ஆயிடுச்சு. யூ மீன் பாலாஜி? எஸ் எஸ் எஸ், ரைட். கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா என்ன பண்றாரு, திருப்பதியில கல்யாணத்துக்கு வாங்கின கடனை அடைக்க முடியாம உட்கார்ந்துட்டு இருக்காரு. முருகருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. எத்தனை பொண்டாட்டி இருக்கட்டும், கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா என்ன பண்றாரு, பழனியில கோமணத்தோட நிக்கிறாரு. ஆனா ஒரே ஒரு கடவுளுக்கு கல்யாணம் ஆகல. யாரு? அனுமார், ஆஞ்சநேயர். கடவுளிலேயே பலசாலியான கடவுள் யாரு? ஆஞ்சநேயர். ஏன் தெரியுமா? கல்யாணம் ஆகல, அதனால தான் பலசாலியாகவும் இருக்காரு, மகிழ்ச்சியாகவும் இருக்காரு. ஐயா கல்யாணம் ஆனாலே சந்தோஷம் போயிருது. அதான் பேச வந்திருக்கேன். என் பொண்டாட்டியை பத்தி சொல்லணும்னா, உண்மையிலேயா நிகழ்ச்சி முடிச்சு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போனாலும் எனக்காக சாப்பிடாம காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்க. இப்படி ஒரு மனைவி யாருக்கு அமையும்? எத்தனை மணிக்கு போனாலும் சாப்பிடாம காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன் தெரியுமாமா? ஏன்னா நான் தான் போய் சமைக்கணும். ஆனா ஒண்ணுமா, எல்லா வேலையும் அவங்க தான் பார்ப்பாங்க, எல்லா வேலையும் அவங்க தான் பார்ப்பாங்க. நான் துணி துவைப்பேன் அவங்க பார்ப்பாங்க, நான் சமைப்பேன் அவங்க பார்ப்பாங்க, நான் பாத்திரம் கழுவே அவங்க பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு புண்ணியவதி. இப்ப எப்படியா மகிழ்ச்சி இருக்கும்? ஐயா வீட்டுக்கு போது எதுக்கே மூக்கு பிடிக்க சாப்பிட தானே வீட்டுக்கே போறோம். என் பொண்டாட்டி சமைச்சா கர்ம மூக்க பிடிச்சிட்டு தான் சாப்பிட வேண்டியிருக்கு. அப்படி ஒரு மனம். இப்பெல்லாம் குழம்பு வச்சுட்டு ட்விஸ்ட் வைக்கிறாங்க, இது என்ன குழம்பு கண்டுபிடி பார்ப்போன்னு. ஆனா உண்மையிலேயே என் மனைவி ஒரு ரசம் வச்சிருக்காங்க தெரியுமா? நவரசம். உங்க வீட்டுல வச்சிருக்காங்களா? நவரசம்னா என்ன தெரியுமாமா? நவரசம் நான் கேட்டேன், என்னம்மா இது நவரசம்? அது ரசம் கூட தெரியுமா? இது என்னம்மா நவரசம்? 9 வீட்டுல வாங்கிட்டு வந்து வச்ச ரசமா நவரசமா? ஒரு வீட்டுல புளி, ஒரு வீட்டுல மிளகு, ஒரு வீட்டுல சீரகம், ஒரு வீட்டுல உப்பு, நவரசம் வந்துருச்சா? அதுலயும் என் பொண்டாட்டிலாம் 4 வகையான சட்னி வைப்பாங்க சார். எப்படி தெரியுமா? நேத்து வச்சது, முந்தா நேத்து வச்சது, போன வாரம் வச்சது, போன மாசம் வச்சது. ஐயா சிரிக்கிற பார்த்தா ஐயா வீட்டுல 8 வகையான சட்னி போலையா. அதுலயா அந்த ஃப்ரிட்ஜை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. எல்லா கருமத்தையும் கொண்டு ஃப்ரிட்ஜில் தான் வைக்கிறாங்க. அம்மா குப்பை தொட்டியில போடக்கூடியதை கொண்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க, ஃப்ரிட்ஜில் வைக்கிறத கொண்டு குப்பை தொட்டியில வைக்கிறாங்க. எப்படிமா விளங்கும்? ரசத்தை கொண்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க. ரசம் வைக்க எவ்வளவு நேரம் ஆகுமா? 2 நிமிஷம் ஆகும். சரி இதெல்லாம் வச்சா பரவாயில்ல. என் மாமியா உள்பாவடையை கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருக்காங்க. ஏன்னா சம்மருக்கு குழு குழுன்னு கட்ட முடியும், அந்த ஃப்ரிட்ஜை தவிர எப்படியா தண்ணி குடிக்க முடியும்? இவ்வளவு கொடுமையை அனுபவிச்சுட்டு எப்படியா நாங்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? ஐயா இன்னைக்கு உண்மையிலே குரு பயிற்சி. குரு பயிற்சிக்கு சனி பயிற்சிக்கு என்ன வித்தியாசம் யாருக்கா தெரியுமா? குரு பயிற்சிக்கும் சனி பயிற்சிக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? நம்முடைய மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா அதுதான் சனி பயிற்சி. இதே மனைவியோடைய தங்கச்சி நம்ம வீட்டுக்கு வந்தா அதுதான் குரு பயிற்சி. ஆனா என்னன்னா என் வாழ்க்கையில கர்மம் சனி பயிற்சி தான் நடக்குது, குரு பயிற்சி நடக்கவே மாட்டேங்குது. அதனால வாழ்க்கையில எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்பது கணவன்கள் மட்டும்தான். சோ கடைசியா ஒன்னே ஒன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். உண்மையிலே இன்னைக்கு பெண்கள் மனைவிகளா என்ன நீங்க பெருமையா பேசுறாங்க தெரியுமா? பிரசவ வலியை நாங்க தான் அனுபவிக்கிறோம். குழந்தையை 10 மாசம் சுமந்து பெற்றெடுக்கிறது பெண்கள் தான். அதனால் மனைவிகள் சிறப்பு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. உண்மையிலே சொல்கிறேன், ஒவ்வொரு பெண்களும் அனுபவிக்கக்கூடிய பிரசவ வலியை விட ஆண்கள் அதிகமான வலியை அந்த ஹாஸ்பிட்டல் வாசல் அனுபவிக்கிறாங்க. எத்தனை ஆண்கள் இங்க இருக்கீங்க தெரியும்? உண்மையா ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். தன்னுடைய மனைவி அங்க ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கும் போது அவர்களுக்கு பிரசவ வலி மட்டும்தான் இருக்கும். ஆனா வெளியே நிற்கக்கூடிய ஒவ்வொரு கணவனுக்கும் என் மனைவி பிழைத்து விடுவாளா, அவள் ஒரு அழகான குழந்தையை பெற்று விடுவாளா, அந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்கும் சொல்லி மனசுக்குள்ள வலியையும் வாயில் புண்ணையோடு ஏந்தி நிற்கும் ஒவ்வொரு கணவனும் மிகச் சிறந்த கணவன் தாங்கய்யா. கடைசியா ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன். இன்னைக்கு பெண்கள் குடும்ப மகிழ்ச்சி மட்டும் இல்லையா, ஒவ்வொரு பெண்களின் மகிழ்ச்சிக்கு காரணமே ஆண்கள் தான்யா.
ஒரு கணவனை இழந்த பெண்களுக்கு தான் அந்த வலி என்னன்னு தெரியும். சமீபத்திலமா என் குடும்பத்துல ஒரு ரிலேஷன் ஃபங்க்ஷன்ல ஒரு நிகழ்ச்சி போயிருந்தேன். உண்மையில் நடந்த சம்பவம். அந்த நிகழ்ச்சியிலங்கயா திருமணத்துக்கு பந்தக்கால் நாட்டுறாங்கயா. அந்த பந்தக்கால ஒரு அம்மா சொல்றாங்க, 5 சுமங்கலி பெண்கள் மட்டும் வந்து பந்தக்கால் வைங்க, நலுங்கு வைக்க சுமங்கலி பெண்கள் மட்டும் நலுங்கு வைங்கன்னு. அங்க ஒரு விதவை தாய் நிக்கிறாங்க. அவங்க மனசு எவ்வளவு வலிச்சிருக்குயா. நான் அவங்க முகத்தையே பாக்குறேன். அவங்க ஏற்கனவே கணவனை இழந்து துன்பத்தில் இருக்காங்க. ஆனா இந்த பெண்கள் சொல்றாங்க, சுமங்கலி மட்டும், தயவு செய்து இத்தனை பெண்கள் இருக்கீங்க, இனி உங்கள் வாயில் அந்த வார்த்தையால் எந்த ஒரு பெண்களையும் தயவு செய்து ஒதுக்கி விடாதீர்கள். ஏன்னா அந்த வலியை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அது மிகப்பெரிய வலி. அதுக்கு காரணம் என்ன? அந்த கணவன் இல்லை என்றால், அந்த பெண்ணுக்கே மகிழ்ச்சி இல்லை என்றால், அந்த குடும்பத்திற்கு எப்படி மகிழ்ச்சி இருக்கும்? எனவே குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் கணவனே 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 என சொல்லி வாய்ப்பளித்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உண்மையாக அவர் நடிச்சுத்தாங்க நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு தான் இவ்வளோ ஸ்பீடாக இவ்வளோ வேகமாக செய்திகளை கொடுக்குறாரு. அவருக்கு நல்ல ஒரு கைதட்டலை கொடுங்க. ஏன்னா இது சாதாரணம் இல்லை. நடிக்கிறதும் கஷ்டம், பேசுகிறதும் கஷ்டம். பேசுகிறது ரொம்ப கஷ்டம், நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். சினிமாவில் நடிக்க போய் நான் பட்ட பாடலாம் இருக்குது. ஒரு டைலாக் பேசுகிறதுக்கு எப்படி கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். அழகாக சொன்னார், குப்பையில் போட வேண்டியதை தொப்பையில் போடுறீங்க, தொப்பையில் போட வேண்டியதை குப்பையில் போடுறீங்க. அது என்னது? இல்லை இங்கே தான் வைங்க, ஏன்னா கேமரா இங்கே இருக்குது, அதுக்காக இங்கே வச்சோம்னா அப்புறம் கேமரா இதான ரைட்டு எனக்கு தெரியும், வாஸ்துப்படி தான் வைப்போம். இன்னொன்றும் கேட்டார், இந்த ஃப்ரிட்ஜெல்லாம் கண்டுபிடிச்சது லாபம் தான், ஆனால் அது வந்த பிறகு நம்ம படுற கஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா? திறந்த உடனே மயக்கம் போட்டு விழுத்துருவோம். ஏன்னா அது ஆவி அடிக்கும் அப்படியே வந்து. ஒரு அம்மா ஒரு கணவனுக்கு குழம்பு ஊற்றுறாங்க. அவன் தொட்டு நாக்கில் வச்சு அப்படி சொல்லி, போன மாதம் 15ஆம் தேதி ஒரு வத்த குழம்பு வச்சு இல்லை, அதே மாதிரி இருக்கு அப்படின்னா, அதே தான் பேசாம தின்னு. மொத்தம் 188 சீரியல் ஓடுது. ஒத்த பெண்ணு பாப்படா உனக்கு வப்படா. அழகாக கேட்டாங்க, அருமையாக சொன்னார். பெண்களுக்கு பெருமை இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ஆண் இருந்தால்தான் அவளுக்கு ஒரு வேலியாக, இன்னும் சொல்வதாக இருந்தால் பெருமிதமாக இருக்குங்கிறத தேடி தேடி எடுத்து வருஷப்படுத்தி சொன்னார். புகுந்த வீடு பிறந்த வீடு மட்டும் இல்லையா, அதை அப்படியே பெருக்கிட்டே போவாங்களாம். அதை 2 வீடாக்கி 3 வீடாக்கி 4 வீடாக்கி 5 வீடாக்கி எல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குது. ரொம்ப எளிமையாக சொன்னார். அவருக்கு நம்முடைய பாராட்ட சொல்லி, இப்போ தான் நீங்கள் கவனமாக இருக்கணும், பெண்கள் பேச வர போகிறாங்க. இருங்கம்மா, பெண்கள் பேசினா மரியாதை அதிகம். எப்படி அப்படின்னா, வீட்டு வாசலில் கல்லுப்பிள்ளையார் மாதிரி ஆம்பளை உட்காந்துருந்தாலும் பிச்சைக்கார ஆம்பளைட்டியார் சோறு கேட்க, அம்மா தாயே நம்மளை கேட்டுக்கானா, எப்பா பெரியப்பா 2 இட்லி போட்டு கேட்டுக்கானா, பெரியப்படா பல்ல பேத்து விடுவோம். இங்கே எப்படி மெட்ராஸில் வேறங்க, மதுரை பக்கம்லாம் ஆண்கள் சீட்டில் பெண்கள் உட்காந்துக்கலாம். தப்பித்தவரி ஒரு பெண்கள் சீட்டில் ஆண் உட்காந்துட்டா சில கிளவி தலைவிரிச்சு போட்டு ஆடிடும். எந்திரி நாட்டை எடுத்த நாய் அப்படின்னு சொல்லி அவன் காசில் தென்காசி போயிட்டு இருப்பான். அதில் எழுதி போட்டுருக்கலாம், படித்து பார்த்தேன். பெண்களுக்கு எத்தனை எழுத்து பஸ்ஸில்? பெண்கள், பூவையர், வளைக்கரம், மகளிர், இத்தனையும் பார்த்தாது இங்கிலீஷில் லேடிஸ். ஆண்களுக்கு ஆண்கள்னு எழுதாட்டா பரவாயில்லைங்க. திருடர்கள் ஜாக்கிரதை, இது யார் எழுதான்னு தெரில, சரிகன்னு பரவாயில்ல. இப்போ மகாலட்சுமிகளாக இருக்கக்கூடிய பெண்கள் பேச வர்றாங்க. இதோ நம்முடைய வணக்கத்திற்குரிய சந்தியா அவர்கள், தொலைக்காட்சி புகழ் சந்தியா அவர்கள், குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கும் பெருமைக்கும் காரணம் மனைவிதான் என்று பேச வருகிறார்கள். தாத்தாவின் மூக்கு கண்ணாடியை உடைத்த பேரன், தாத்தாவின் மூக்கு கண்ணாடியை உடைத்த பேரன் தாத்தாவிடம் சென்று சாரி தாத்தா என்றான். கழுத்து வரைக்கும் கம்பளியை போற்றிய அம்மாவை பார்த்து தேங்க்ஸ் மம்மி என்றான். காலேஜுக்கு போய் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, ஹாப்பி பர்த்டேடா மச்சான் அப்படிங்கிறான். எல்லாம் முடிந்து வீடு திரும்பும் வேளையில் சாலையோரத்தில் இருக்கக்கூடிய முள் அவனுடைய காலில் குத்துது. அம்மான்னு சொல்றான். குத்தியது முள் இல்லை, குத்தி காட்டியது நம்முடைய தமிழ். அப்பேற்பட்ட தமிழுக்காக கூடியிருக்கக்கூடிய திருவெற்றியூர் நகரத்தார் உறவுகள் அத்தனை பேருக்கும் சந்தியாவின் அன்பு வணக்கங்களை சொல்லி
உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய மத்தியில் தமிழர்களுடைய பெருமையை நிலைநாட்டி கொண்டிருக்கக்கூடிய நடுவர் அவர்களுக்கும், வந்தாரை வாழ வைக்கும் சென்னைன்னு சொல்லுவாங்க, கிராமப்புறத்திலிருந்து இந்த சென்னையை நோக்கி வந்தப்ப பட்டிமன்ற உலகத்தில் எனக்கென்று ஒரு இடத்தை ஒதுக்கி இன்றைக்கு ஒரு நடிகையாகவும் வழக்கறிஞராகவும் பட்டிமன்ற பேச்சாளராகவும் இருக்கக்கூடிய எனக்கு முதலில் வாய்ப்பு கொடுத்த என்னுடைய புலவர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை சொல்லி, எண்ணணி பேச்சாளர்களுக்கும் எதிரணி பேச்சாளர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை சொல்லி, நடுவர் அவர்களே கணவனா மனைவியான் சூப்பரான ஒரு தலைப்பு கொடுத்தாங்கல்ல. இந்த நம்ம நாஞ்சில் விஜயன் இருக்காருல்ல, 3 வாட்டி ஏதோ கோர்ட்ல சத்தியம் பண்ற மாதிரி எனக்கு சத்தியமா கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு சத்தியமா கல்யாணம் ஆயிடுச்சு, சத்தியமா. எதுக்கு 3 வாட்டி? இந்த பேண்ட்டை பார்த்தாவே தெரியல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கொஞ்சம் எந்திரிச்சு காட்டு. என்னது இது? இந்த முன்னாடி வர கேமரால தெரியல. போதும் வாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த பேச்சுக்கெல்லாம் பேண்ட் மட்டும் கிழிஞ்சிருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. இந்த பேச்சு பேசினா சட்டையெல்லாம் சேர்ந்து கிழிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்ல, என்ன கிழிச்சேன்னு கேட்காதீங்க. நடுவர் அவர்களே, ஆண் பிள்ளைகள் இந்த மாதிரியான ஆண் பிள்ளைகள்லாம் காதுல கடுக்கன் போடுவாங்க, கையில காப்ப போடுவாங்க, தலையில கலர போடுவாங்க, இந்த மாதிரி கீஞ்ச பேண்ட போடுவாங்க. ஆனால் பெற்றோர்களுக்கு கடைசி வரைக்கும் சோறு போட மாட்டாங்கங்க. பெண் பிள்ளைகள் தாங்க சோறு போடுவாங்கங்க. எந்த காலத்துல இருக்கிறீங்க? அதுவும் இல்லாம என் மனைவி என்ன வந்து டா போட்டு பேசினா, மரியாதை இல்லாம பேசினா, கொஞ்சம் கூட மரியாதை இல்லை. நான் தான் கேட்கிறேன், தெரியாம கேட்கிறேன் நடுவர் அவர்களே. இங்க இவ்வளவு அழகா நம்மளுடைய முருகர் இருக்காருல்ல, நம்ம வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில முருகன் கிட்ட போய் நம்ம வேணும்னா நம்ம என்னன்னு வேண்டும்? டேய் முருகா என்னை காப்பாத்துப்பா, டேய் முருகா ஏண்டா இப்படி சோதிக்கிற, டேய் முருகா அப்பனே இந்த நாஞ்சில் விஜயன் பேச்செல்லாம் கேட்க வச்சுட்டியடா, ஏண்டா முருகா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி அவன் மீது இருக்கக்கூடிய பக்தியால அவனை வாடா போடான்னு பேசுவோம். அதே மாதிரி கணவன் மேல இருக்கிற பக்தியால அன்பால வாடா போடான்னு பேசுறேன்னு நினைச்சிட்டு போவேன்ல, அவ்வளவுதானே. தேவையில்லாம மைக்க போட்டு பேசிக்கிட்டு இதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? ஒண்ணு இல்லைங்க, டார்லிங் அப்படிங்கறதுல சுருக்கமா டா அப்படின்றாங்க, அவ்வளவுதான். என்னப்பா சரியா? ரைட். நான் என்ன கேக்குறேன், அக்கா இங்க இருக்கிற எல்லாரையும் சாட்சியா வச்சு கேக்குறேன்க்கா, உண்மையா இருந்தா கையை தட்டுங்க. உங்களுக்கு தான் மனைவின்ற உறவே வேண்டாம்ல, உங்களுக்கு தான் பெண்கள் வாடையே பிடிக்கல, ஏன்டா கல்யாணம் பண்ணணும் பிரச்சனையா இருக்குல்ல, எதுக்கு ஒவ்வொரு வீட்டுல இருக்கிறோம் ஆண்களும் 25, 26 வயசு ஆன உடனே உங்க ஜாதகத்தை தூக்கிக்கிட்டு உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கான்னு வீடு வீடா எதுக்கு இப்படி பிச்சை கேட்கறேன்னா? பேசாம குற்றாலத்துல கோவணத்தோட குரங்கு கூட ஒரு குத்தாட்டத்தை போட வேண்டியது தானே, எதுக்கு கல்யாணத்தை பண்ணிக்கிறீங்க? இவங்க கல்யாணம் அது என்ன குற்றால குரங்கு ஸ்பெஷல்? நம்ம நாஞ்சில் விஜயனும் குரங்கு மூஞ்சும் ஒன்னா இருக்கும் பாத்துக்கோங்க, அந்த மாதிரி ஒரு பொருத்தம். அவருக்கெல்லாம் பொண்ணு கிடைச்சதே பெரிய விஷயம். இதுல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அது இங்க கேட்க கூடாது, மனைவியை கேட்கணும். எப்படிங்க இவரெல்லாம் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு. நடுவர் அவர்களே, போற இடத்துல எல்லாம் முடி நீளமா இருக்கிற பெண்ணா வேணும்லாம் கேட்காதீங்க, வாய் நீளமா இருக்கிற பெண்ணா இருக்க கூடாதுன்னு மட்டும் கேளுங்க. என்ன மாதிரி அடக்க ஒடுக்கமான பெண் எங்கனா இருந்தா புடிச்சு கல்யாணம் பண்ணிக்கோங்க. எதுக்கு தேவையில்லாம எதுக்கு இந்த புலம்பல்னு கேட்கிறேன் நான். இந்த 10 மாசம் சுமந்து பெத்தெடுக்கிறத பத்தி பேசினார். நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, 1ஆம் மாதம் உதிரம் நின்று 2ஆம் மாதம் இதுவென்றறிந்து 3ஆம் மாதம் முழுவதும் தெரிந்து 4ஆம் மாதம் வாந்தி எடுத்து 5ஆம் மாதம் மாங்காய் தின்று 6ஆம் மாதம் இழப்பது நோக 7ஆம் மாதம் இடுப்பது நோக 8ஆம் மாதம் நடை தளர்ந்து 9ஆம் மாதம் சிலர் முன் மட்டுமே அழுது 10ஆம் மாதம் பலர் முன் அழுது கதறி கதறி பதறி பதறி பெற்றெடுக்கக்கூடிய வலி கீடினை இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாதுங்க, வேற எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட வலியை தாண்டி இந்த உலகத்துல ஒரு குழந்தைய வந்து இந்த பூமிக்கு இந்த உறவுகளுக்காக சொந்தத்துக்கு மத்தியில ஒரு ஆண்மகன்ற நிரூபிக்கிறதே ஒரு பெண்ணுங்கிற ஒரு உறவால மட்டும்தான். ஒரு பூ அரும்பாகி மலராகி கனிவது போலே ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் பெண்மை, தாய்மை, இறைமைன்னு 3 நிலைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. எப்போ ஒரு பெண் தாய்மை நிலையை அடைந்து விடுகிறாளோ அப்பொழுது அவளுக்குள்ளே தானாகவே இறைமையை அடைந்து விடுகிறாள் என்பது தாங்க உண்மையான சத்தியம். என்ன நான் பேசுறேன், இந்த தியாக உணர்வு உண்மையாவே சொல்றேன், ஆண்கள் வந்து தியாகமானவர்கள் தான், நான் இல்லைன்னு சொல்ல, அப்பதான் நம்ம வலசரவாக்கம் போய் சேர முடியும் திருவெற்றியூர். ஆண்கள்லாம் தியாகமானவர்கள் தான். ஆனால் ஆண்களை காட்டிலும் பெண்கள் எப்பொழுது தெரியுமா தியாக உணர்வில் சிறந்து விளங்குகிறார்கள். நான் அந்த மேடையில் இவ்வளவு தெளிவா சொல்ல வரேன். பொதுவா எல்லா வீட்லயுமே அப்பாக்கு மெயின் எதிரி, மெயின் வில்லன் யார் அப்படின்னா அந்த வீட்டுல இருக்கிற மகனா தான் இருப்பான். அப்பாக்கும் பிள்ளைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்பங்கார அவ்வளோ ஒரு டென்ஷன். அப்பன் பேச்ச கேட்கவே மாட்டான். ஆனா அப்பனுக்கு ஒரு பிரச்சனைனா எவன் பேச்சும் கேட்க மாட்டான், அது வேற விஷயம்.
ஆனா அந்த தகப்பனுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய சண்டைக்கு மத்தியில ஒரு தாயாவல் அகப்பட்டுக்கிட்டு அன்பு பாலமாக திகழ்ந்த அந்த உறவுகளுக்கு மத்தியில இந்த நீதிபதியா இருந்து யார் செயலாற்றுவான்னு சொன்னா ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற தாய்மார்கள் தாங்க. நிச்சயமா யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுல இருக்கிற ஏதோ ஒரு சண்டை நடக்குதுங்க, பையன் பக்கம் பேசுறதா புருஷன் பக்கம் பேசுறதா இப்படி பேசுறதா அப்படி பேசுதான்னு சொல்லிட்டு எவ்வளவு ஒரு திணறிட்டு இருப்போம் எல்லார் வீட்லயும். அந்த இடத்துல அவ்வளவு அழகான ஒரு தியாகமும் அன்பும் தெளிவான சிந்தனைகளோட ஒரு தாய்மார் மட்டும் தாங்க செயல்பட முடியும். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, எல்லாரும் கிராமப்புறத்துல இருந்து இங்க சென்னை பக்கம் நோக்கி வந்தவங்க தான், நான் உட்பட. எல்லார் வீட்லயும் பிள்ளைகள்லாம் பள்ளி பருவத்தை முடிச்சோடனே காலேஜுக்கு போய் சேர்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்பாக்கெல்லாம் நான் தான் பிள்ளைகள் என்ன படிக்கிறாங்கன்னு கூட சில அப்பாக்களுக்கு தெரியாது. ஆனா தாய் படிக்காதவளா இருந்தாலும் கல்லூரி படிப்பை முதல்ல யார் கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னா அந்த தாய் மட்டும் தான் சேர்ப்பா. என்னையும் எங்க அம்மா தான் சேர்த்தாங்க, படிக்கல, ஸ்கூல் பக்கம் போனது கிடையாது. ஆனா இன்னைக்கு 3 பட்டங்களை வாங்கியிருக்க ஒரு வழக்கறிஞரா நீதிமன்றத்துல நான் பணியாற்றிட்டு இருக்கேன்னா அதுக்கு என்னுடைய படிக்காத தாய் மட்டும்தான் காரணம். அந்த மாதிரி ஒரு தாய் முதல்ல கல்லூரி வாசல்ல கொண்டு போய் விடும்போது எத்தனையோ தாய்மார்கள் அழகான உடைய உடுத்திருக்க மாட்டாங்க, அங்கங்க ஒட்டு போட்டிருக்கோம், சாயம் போட்டிருக்கோம். ஆனா பிள்ளைகளை மட்டும் அழகுபடுத்தி உடை உடுத்தி காலேஜ் வாசல்ல கொண்டு போகும்போது வாட்ச்மேன் சொல்லுவார், நீ இங்கே நின்றுமா, உன் குழந்தைய மட்டும் உள்ள அனுப்பு, உன் பையனையோ பொண்ணையோ உள்ள அனுப்புன்னு. ஆனா காலேஜை சுத்தி பார்க்கணும்னு அந்த தாய்க்கு ஒரே ஒரு ஆனந்தமா இருக்கும், எப்படியாச்சும் காலேஜை சுத்தி பார்த்துடணும். விட மாட்டாங்க வாட்ச்மேன். உள்ள விட்டுட்டு அந்த கேட்டை தாண்டி வரும்போது அந்த தாயோடைய மனசு உள்ளுணர்வு என்ன தெரியுமா, தனக்குள்ளே பேசிக்கும். கடைக்கண் ஓரத்துல கொஞ்சோண்டு தண்ணியை வச்சுட்டு அந்த தாய் என்ன தெரியுமா நினைப்பா, கை நாட்டு போடக்கூடிய வழக்கம் என்னோட முடிய போகுது, நாளைக்கு என் பையனும் பொண்ணும் கையெழுத்து போட போறாங்க அப்படின்னு சொல்லி உணர்வுகளோட ஒரு தாயால மட்டும்தாங்க வெளியே வர முடியும். நிறைவா இப்படி சொல்லி முடிக்கிறேன் நானு. எவ்வளோ தியாக உணர்வு நம்ம தந்தையை பத்தி பேசினாலும் மனதளவில் யார் நல்ல வலிமையானவர்களா இருப்பாங்கன்னா தாயா மட்டும்தான் இருப்பாங்க. உடல் அளவில் தந்தையா இருப்பாங்க. உடல் அளவில் இருக்கக்கூடிய அந்த வலிமை என்றைக்கு வேணாலும் மறைந்து போகும். ஆனால் மனதளவில் உறுதியும் வலிமையும் இருக்கக்கூடிய தாய்மார்கள் தான் எல்லா குடும்பமும் அழகான குடும்பங்களாக இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. நிறைவா இப்படி சொல்லி நான் முடிக்கிறேங்க. நிறைய மேடைகளுக்கு நம்ம போயிருப்போம், நிறைய மேடைகளுக்கு நம்ம பேசியிருப்போம், திருவிழாக்கள்ல பேசியிருப்போம், இதே மாதிரி குடும்ப நிகழ்ச்சிகளையும் நம்ம பங்கேற்று இருப்போம். ஆனா இந்த கூட்டத்தை பார்க்கும்போது நடுவுல ஒரு கட்டையை கட்டி இந்த பக்கம் ஆண் அந்த பக்கம் பெண்ணுன்னு உட்கார வச்ச மேடைகளையே பார்த்து அழகா ஆணும் பெண்ணும் இவ்வளவு அழகாக உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னும் போது அழகான குடும்ப உறவுகள் இன்றைக்கும் நாம் அமர்ந்திருக்கிறோம்னா அதற்கு ஒரு தாயினுடைய வளர்ப்பு தான் நிச்சயமாக காரணமாக இருந்திருக்க கூடும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தியா. நான் உங்களை தொலைக்காட்சியில் தான் பார்த்துருக்கேன், இன்றைக்கி தான் உங்களை பட்டிமன்றம் பார்க்குறேன். ஐயா புலவர் ஐயா அவனுடைய அணியில் நீங்கள் பேசுகிறீங்கன்னு தெரியும். அதனால அதை நேருக்கு நேரம் பார்க்குற ஒரு வாய்ப்பு இன்னைக்கு கிடைச்சது. அழகாக சொன்னாங்க, பெண்மை, தாய்மை, இறைமை, எப்படி அதனுடைய வளர்ச்சி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இருக்கிறதுனால தான் பெண்கள் என்ன செய்கிறாங்க, குடும்பத்தை அவ்வளோ கவனமாக வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னு கேட்டால் அந்த பிரசவத்தினுடைய வலி வேதனையை சொன்னாங்க. அது சாதாரணம் இல்லைங்க, நமக்கு தெரியும். பல்லு வலி தான் இங்கே வரும், தலைவலி தான் இங்கே வரும், வயிற்று வலி தான் இங்கே வரும். ஆனால் குழந்தை பேரும்போது உடம்பெல்லாம் வலிக்கும்னு நான் சொல்லலை. 2 திங்கள் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போது எடுத்தணைத்து செய்ய இரு கைப்புறத்தை தாங்கி கடகமலை தந்தாலே எப்பிறப்பில் காண்பேன் இனி. இங்கே பட்டினத்தார் கோயிலுக்கு போடுகில்ல, போயிட்டு வாங்க, பார்த்து வாங்க. அம்மாவுக்காகத்தான் அத்தனையும் துறந்த அவர் பட்டினத்தார் அம்மாவுடைய மரணம் வரைக்கும் அந்த ஊரை விட்டு போகலை. ஏன்னா சொல்கிறாரு, 2 திங்கள் அங்கமெல்லாம் நொந்து பெற்று, உடம்பு முழுவதும். சில பேர் டாக்டரை போய் சோதிப்பாங்க தெரியுமா, டாக்டரை சோதிப்பாங்க. என்ன செய்யுது அப்படின்னு டாக்டர் கேட்டால் கண்டுபிடிங்க அப்படிம்பாங்க. கண்டுபிடிக்கணுன்னா அவர் என்ன மாட்டு டாக்டரா? கண்டுபிடிக்கணுன்னா நமக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் தானே அவர் செய்வார். அப்போ அந்த வலிமையான மன வலிமை. இப்போ பல்லில் கட்டி அப்படியே ஒரு வண்டி இழுக்கிறாங்க, தலைமுடியில் கட்டி டிராக்டர் இழுக்கிறாங்க. அப்படின்னா
தலைமுடியும் பல்லும் வலிமையானு அர்த்தமா? இல்லைங்க, தலைமுடியும் பல்லையும் அப்படி இருக வைப்பது எது? மனம். அந்த மனத்தோட வலிமை என்ன செய்யுதுன்னு கேட்டால் அங்கங்களுக்கு போய் நின்று அதை தாங்க வைக்குது. அருமையாக அந்த வேதனைகளையும் மற்றவற்றையும் சொல்லி பெற்றுத்தருவதோடு மட்டுமில்லை, கற்றுத்தருவதும் அவங்க தான். இந்த காலேஜு அதுக்குள்ளே போக முடியலனால கையின் நாட்டு வழக்கம் என்னோட முடிஞ்சது. அப்படின்னு சொல்ல இங்கே இப்போ இருக்குது, பயோமெட்ரிக்னு ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. திருப்பி கை நாட்டுக்கு வந்துட்டோம், போய் விரலை வச்சுட்டு தான் உள்ளே போகிறோம். சரி இருக்கட்டும், அழகாக பேசியிருக்காங்க. இப்போது நம்முடைய குமரன் அவர்கள், முத்துக்குமரன் அவர்கள், அதுவும் அவர் ஊர் நம்ம கல்லல், காரைக்குடிக்கு பக்கத்தில் கல்லல் இருக்கு இல்லையா, கல்லல் பகுதியை சேர்ந்தவர். அருமையான அந்த காரைக்குடி தமிழ், மதுரை தமிழ் துள்ளி விளையாடும் முத்துக்குமரன் அவர்கள் வருகிறார். கணவன் தான் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் என்று பேச நல்லா இருந்தது. நல்ல பழக்க வழக்கத்தையும் நல்லொழுக்கத்தையும் அறத்தையுமே வாழ்வியலாக கொண்டு வாழுகிற நகரத்தார் பெருமக்களுக்கு முதல் வணக்கம். அருமை அருமை. தொலைக்காட்சியிலையும் வலையொலியிலையும் வெள்ளித்திரையிலையும் உலகம் முழுவதும் சென்று ஓய்வு என்ற வார்த்தைக்கு ஓய்வு கொடுத்து தமிழுக்காக தொடர்ந்து உழைக்கிற எங்கள் நடுவர் அவர்களுக்கு உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களோடு பெருவணக்கம் சொல்லி, குடும்பத்துக்காக மட்டுமில்லாமல் சமூகத்துக்காகவும் உழைக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களோடு, நான் எப்போதும் போற்றி மகிழ்கிற புலவரையா இலக்கியமாக பேசினாங்க, நீங்கள்லாம் ரசிச்சிங்க. சந்தியா இஷ்டத்துக்கு பேசினாங்க, அதை ரசிச்சிங்க. இஷ்டத்துக்கு பேசினாங்களா? நான் இயல்பை பேச போறேன். ஒன்றும் இல்லை நடுவர்களே, ஐயா சொன்னாங்க 10 பயிலுக ஒன்றா இருந்தா என்ன சொல்லுவோம்? காலி பயிலுகன்னு சொல்லுவோம். 10 பெண்கள் ஒன்றா இருந்தா சொல்லவே முடியாது, அவங்களே காலி பண்ணிட்டு போயிடுவாங்க எல்லாத்தையும். உண்மையா பொய்யா? இல்லை, மகிழ்ச்சி குடும்பத்தில் வர்றதுக்கு காரணம் ஆண்களா பெண்களா? 2 பேரும். ஆனால் அதில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு நடுவர் அவர்களே. தானும் மகிழ்ச்சி அடைந்து குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது பெண். தன் மகிழ்ச்சியை இழந்தேனும் குடும்பத்துக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறது ஆண். உண்மையா பொய்யா? நீங்க ஒரு வீட்டம்மாவுடைய மூடு என்னவோ அப்படித்தான் வீட்டுடைய மூடே இருக்கும். அந்த அம்மாவுக்கு ஏதோ மனசு சரியில்லை, அவங்க பிறந்த வீட்டில இருந்து ஏதோ வரலை, இல்லை இங்க இருந்து அங்கே ஏதோ போலைன்னு வைங்களேன், அன்னைக்கு காலையில வீட்டு எப்படி கற்பனை பாருங்க, சட்டி பானைகளாம் உருளும், வீட்டுக்காரர் மிரளுவார், குழந்தைங்கள்லாம் அலரும், இப்படித்தான் வீடே இருக்கும். இதே அவங்க மகிழ்ச்சியா இருந்தாங்கன்னு வைங்களேன், அன்னைக்கு வட பாயசோட மத்தியானம் சாப்பாட்டுக்கு வரும். ஆனா கணவன் என்ன மனநிலையில இருக்காங்கிறத பிள்ளைகளால புரிந்து கொள்ளவே முடியாது. அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், அவனுக்கு ஏதோ ஒரு மனக்கசப்பு இருக்கும், அவனுக்கு ஏதோ நாளைக்கு தீபாவளி பிள்ளைகளுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கணுங்கிற பதட்டம் இருக்கணும். ஆனா சிரிச்ச மீனியமாவே உட்கார்ந்துருப்பார். ஏன்னா பிள்ளைகளை சந்தோஷமா வச்சுக்கணும்னு தன் மகிழ்ச்சியை இழப்பவன் தானே கணவன். அப்ப மகிழ்ச்சி யார் கொடுக்குறான்னு சொல்லுவீங்க? ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஆண் எப்படி இருப்பான்? கௌரவமா இருக்கணும்னு நினைக்கிறவன், தலை நிமிர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறவன். ஆனா கணவனா மாறும்போது குடும்பத்துக்காக கடன் வாங்குறதுக்காக மட்டுமே தலைகுலிகிறது தானே ஆண். மறுக்க முடியுமா நீங்க? ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஆணா இருக்கிற போது திருமணத்துக்கு முன்னாடி ஒரு ஆண் என்ன பண்ணுவான்? அவனுடைய செலவு போக பாக்கிய வீட்டுக்கு கொடுப்பேன். கணவனான பிறகு குடும்ப செலவு போக ஏதாவது இருந்தா எடுத்து சோப்பில் வச்சுக்குவேன். அதுதானே ஒரு கணவன். இங்க ஒரு கணவன் ஆன பிறகு மகிழ்ச்சி இழக்கிறாங்கிறது பரவாயில்லன்றவர்களே. நல்லா என்ன கணவனாவே ஆகலை, அதை நினைச்சாலே பயமா இருக்கு. பொண்ணு கேட்க போனா எவ்வளவு கொடுமை நடக்குதுங்கிறீங்க. இப்பெல்லாம் பயோடேட்டா பார்க்குறாங்க. என்ன, மாப்பிள்ளைக்கு நிரந்தரமான வேலை இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும், அக்கௌண்ட்ல நிறைய பேலன்ஸ் இருக்கணும், கார் இருக்கணும், இதெல்லாம் போதா தலை நிறைய முடியும் இருக்கணுங்கிறாங்க. எங்க போறது? ஓ, இதெல்லாம் இருந்துச்சு. நீங்க அதான் முடிவெட்டாம அழைறீங்களா? என்ன ஒரு கொட்டிருமோன்னு பயமா இருக்கு. இதெல்லாம் இருந்துச்சுன்னா பெட்டருங்கிறாங்க. மாமனார் மாமியார் இல்லைன்னா மச் பெட்டருங்கிறாங்க. நாத்தனார் இருந்தா நாட் இன்ட்ரெஸ்ட் தூக்கி போட்டுறாங்க. எங்க மகிழ்ச்சி? இங்க பாருங்க, பையன் இருக்கணுமா, மாமனார் மாமியார் இருக்க கூடாதான். அவன் என்ன டெஸ்ட் பேபியா எதிர்பார்க்கிறாங்க நடுவர்களே. இன்னைக்கு உண்மையிலே எல்லா வீடுகளையும் போய் கேளுங்களேன், யார் வீட்லயுமே பெண் பிள்ளைகளே பெக்கிறது கிடையாது. எல்லார் வீட்லயும் டேட் லிட்டில் பிரின்சஸ் தானே பெக்கிறாங்க. அப்படின்னா ஒன்றும் கிடையாது, அந்த பிள்ளைக்கு ஒரு வேலையும் தெரியாதுன்னு அர்த்தம். அதுக்கு இது ஒரு செல்ல பேர். அம்மாக்கள் இது பாருங்க, ஒரு அம்மா ரசிச்சு கை தட்டுறாங்க, என் மனசுல இருக்க பாரமே இறங்கிருச்சு தம்பி. அவர் அப்பா செல்லமா வளர்த்துறாரு நடுவர்களே. அவர் சின்ன பிள்ளையில இருந்து 25 வயசு வரைக்கும் குழந்தை மாதிரியே வளர்த்துட்டாரு.
இங்கே புகுந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு, இப்பயும் குழந்தை மாதிரியே நடத்துங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. என்ன செய்யறது? நான் கல்லூரி முடிச்ச உடனே என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கல்யாணம் ஆயிடுச்சு. பொறாம தான் இருந்தாலும் சொல்றேன், கல்லூரி முடிச்ச உடனே அவன் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ சமீபத்தில் போயிருந்தேன், வாடா நல்ல நாளதுமா வந்திருக்கடா. என்ன சிறப்பு சொல்றேன், என் மனைவி என் வீட்டில் சமைக்க ஆரம்பிச்சு இன்னையோட சரியா 3வது வருஷம்னா. எப்படி மாப்பிள்ள இவ்வளோ கரெக்டாக டேட் அக்யூரேட்டாக வச்சிருக்க? ஏத்த வீட்டில் போய் பாரு, பூனை செத்து 3 வருஷம் ஆச்சுன்னு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா. அங்கே உண்டு அங்கே போச்சிருக்காங்களே, அதெல்லாம் பரவாயில்ல, சாப்பிட்டு போறியான்னு கேட்டேன். அப்பா சாமி ஆளை விடுன்னு ஓடியான்ட்டேன். நீங்க ஒரு 10 முதல்ல மகிழ்ச்சி எப்போ போகும்? சண்டை வரும்போது போகும், உண்மைதானே? எப்போ சண்டை வரும்? ஏதாவது பேசினா சண்டை வரும். எங்கேயாவது ஒரு 4 ஆம்பளை உட்காந்து புரணி பேசி யாராவது பார்த்துருக்கமா? 4 பெண்களை தனியாக விட்டுட்டு ஓரமானு சன்னல் வழியா பாருங்களேன், தீபாவளி பட்டாசு வெடிக்கிற சவுண்டெல்லாம் ஸ்லோ மோஷன்ல கேட்கும். அப்போ நீங்க இத்தனைக்கும் அவங்க வசனம் கூட பேச மாட்டாங்க, சைகையிலேயே. இப்ப நான் சொன்னது பூரா உங்களுக்கு புரிஞ்சா? அந்த ஜன்னல் வழியா எவ்வளவு எட்டி பார்த்திருக்காங்க நடுவருங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். பார்க்கிறேன் நான் இவர்கிட்ட போய் சொன்னேன் பாருங்க. எனக்கு ஏயா சேம் சைடா கோல் போடுவாங்க. நான் பார்த்த சீரியல் இப்படி வராதா? ரைட்டு. எனக்கு ஒண்ணே புரிய மாட்டேங்குது, போதும் பேசுறது. சேம் சைடு கோல் நீ போட மாட்டேன். அம்பியா இருக்கிற அம்மாக்கள்லாம் அவ்வளவு தெய்வ கடாட்சத்தோட மகாலட்சுமியா சரஸ்வதியா இருக்கிறாங்க. திடீர்னு மாமியார் போஸ்டிங் வந்தா மட்டும் அந்நியனா மாறிடுறாங்களே, எப்படி மாறுறாங்கன்னே தெரியல. அதுக்காக மருமகளே நீங்க சும்மா சொல்ல முடியாது. நீங்க இந்த மன்றம் ஆண்களுடைய குமுறலை பத்தி கொஞ்சம் கேட்கணும். இந்த விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவு பண்ணிக்கிறேன். ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் வருதுங்க, மனைவி கணவன் மேல கேஸ் போட்டிருக்காங்க. என் கணவன் என்கிட்ட பேசவே மாட்டாருன்னு கேஸ் போட்டிருக்காங்க. ஜட்ஜி கேட்கிறாரு, ஏயா பேச மாட்டேற? அவர் பேசாம இருக்காரு. ஏயா பேச மாட்டேங்கிற? அவர் பேசாம இருக்காரு. இன்னொருட பதில் சொல்லலைன்னா நீதிமன்றத்தை அவமதிக்கிறேன்னு தூக்கி ஜெயிலில் போட சொல்லிடுவேன். அப்படியாவது போடுங்கயா. அவ நிறுத்தினா தானே நான் பேச முடியும். அப்ப நிறுத்தவே மாட்டேங்கிறாளே, எங்கிட்டு பேசுரு? ஒரு மனைவி ஒரு சாமியார்ட்ட போயிருக்கிறாங்க. போய் ஐயா எங்க வீட்டில் ஒரே சண்டையா இருக்கு, என்னன்னே தெரியல, காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் சண்டையா இருக்கு, ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்க அப்படின்னோடனே அவர் ரொம்ப செவம்லாம் பண்ணி ஒரு பாட்டிலில் ஒரு தீர்த்தத்தை கொடுத்துருக்காரு. ஒன்றும் இல்லைம்மா, உங்கள் கணவரை பார்க்கும்போது இந்த தீர்த்தத்தை வாயில் வச்சுக்கோங்க, முழுங்கிடக்கூடாது, துப்பவும் கூடாது. சரிங்கய்யா. 1 மாதம் அந்த சாமியார் காலில் விழுந்து கும்பிட்டுருக்குறாங்க. ஐயா நீ தெய்வம்யா, அவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்துச்சு எங்கள் வீட்டில், நீ கொடுத்த தீர்த்தத்தினால எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு, தீர்த்தம் தீர்ந்து போச்சு, இன்னும் ஒரு பாட்டில் கொடுங்கன்னு இருக்காங்க. அது தீர்த்தம்லாம் கிடையாது, பைப்பு தண்ணி தான். நீ பேசாமல் இருந்தீங்கன்னா வீட்டில் ஒரு பிரச்சனையும் கிடையாதுமா, போய் பேசாமல் நல்லா இருக்கலாம்னு இருக்கா. இந்த கோடாலி கதை நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோடைய ஒரு பகுதியை தான் நடுவர்களை இவ்வளவு காலமா நம்ம கேட்டிருக்கோம். இன்னொரு பகுதி இன்னைக்கு நான் சொல்ல போறேன். புத்தகங்கள்ல இல்ல, இன்னைக்கு விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. ஒரு மர வெற்ற தொழிலாளி இருந்தாரு, வயலுக்கு போனாரு, கேணிக்குள்ள கோடாலி விழுந்துருச்சு, காளி வந்துச்சு, இவர் கும்பிட்டாரு, உள்ள இருந்து வைர கோடாலி எடுத்து கொடுத்துச்சு, வேணா இது ஏம்ட்டு இல்லைனாரு, தங்க கோடாலி எடுத்து கொடுத்து ஏம்ட்டு இல்லைனாரு, மர கோடாலி எடுத்து கொடுத்துச்சு, இதாம்மா ஏம்ட்டு அப்படின்னாரு, முனை வச்சுக்கன்னு அமுச்சு வச்சுட்டேன். அதே மர வெற்ற தொழிலாளி அதே கேணிக்கு வர்றார், மனைவி தவறி உள்ள விழுந்துறாங்க. ஐயோ தாயே அப்படின்னு காளியை கும்பிடுறார். காளி வந்துருச்சு, உள்ள இருந்து எடுக்குது. எடுத்த உடனே கீர்த்தி சுரேஷ், இதுவும் மனைவியா? ஆமா காளின்னு கூட்டிட்டு போயிட்டாரு. காளி கோவம் வந்துருச்சு, ஏண்டா நீ நல்லவன் நினைச்ச எப்படி அயோக்கிய போயிலா இருக்கேடா? ஐயோ காளி அதெல்லாம் கிடையாது, நான் இது என் மனைவி இல்லைன்னு நீ சொல்லுவேன். அடுத்து நீ உள்ள இருந்து தம்மனாவை எடுப்ப, அதுவும் என் மனைவி இல்லைன்னு நான் சொல்லுவேன். அடுத்து 3ஆவதா என் முண்டாட்டி எடுப்ப, இதுதான் என் மனைவின்னு சொல்லுவேன். 3ஐயும் கூட்டி போன்னு சொல்லிடுவேன். நான் ஒன்றை வச்சே சமாளிக்க முடியல, 3ஐ வச்சுட்டு என்ன காலியும் பண்றேன். அவ்வளவு வேதனைகளை உண்மையை சொன்னாங்க. மகனுக்கும் அப்பாவுக்குமான பாலமா அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. மூட்டி விடுறதே அம்மாவதான். அவர் வெளியே வேலைக்கு போயிடுவாரு. நீ வயிற்றுக்குள்ள இருக்கும் போது இந்த ஆளு என்ன பண்ணார் தெரியுமாடா? நல்ல ஒரே ஒரு விஷயத்தை நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். அம்மாக்கள் பிள்ளைகள்கிட்ட சொல்லுவாங்க, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்தேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்தேன், இந்த சிரமம்லாம் பட்டிருக்கேன். அப்பா ஒருபோதும் அதை சொல்லவே மாட்டார். அப்பா ஒருபோதும் அதை சொல்லவே மாட்டார். அப்பா நல்லவர்னு மகனுக்கு எப்போ புரியும் தெரியுமா? அவன் அப்பா ஆகும்போது புரியும். ஆனா அப்பா இருக்க மாட்டாருங்கிறது தான் யாருக்குமே புரியறதே கிடையாது. கணவனுக்கும் மனைவிக்குமான வித்தியாசத்தை சொல்லி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்யறேன்.
ஆண்கள் வாங்கி கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள், பெண்கள் வாங்கிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். உண்மையா பொய்யா? ஆண்கள் சம்பாதிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள், பெண்கள் அதை செலவு செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். உண்மையா இல்லையா? ஆண்கள் விட்டு கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள், மனைவிகள் அதை பெற்றுக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். நேசமித்திரனுடைய கவிதை சொல்லுது, மீண்டும் மீண்டும் அதே கிளையில் வந்து அமர்கிறது பறவை, காரணம் மரம் தாங்கிக் கொள்கிறது. எல்லா வேதனைகளையும் தாங்கிக் கொள்கிற மரங்களான இந்த கணவன்கள் தான் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெறுவதற்கு காரணம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர் பேசிட்டு வர்றப்பே நம்ம பக்கத்து பாச பேசினார், கவனிச்சிங்களான்னு தெரில. அம்முட்டு அப்படின்னார் இல்லையா, நம்ம வீட்டுதுன்னு நம்ம சுருக்க சொல்கிறத அம்மூட்டு அப்படிமோ. அந்த கோடாரிக்காரன் கதை சொல்கிறப்ப அதை சொல்கிறாரு, அழகாக இருக்குது. எங்கே போனாலும் நம்முடைய தாய்மொழி மட்டும் மறக்காதுங்க. அப்படி இருந்தால் தான் நம்முடைய அடையாளம், அது ஐடென்டிஃபிகேஷன், அடையாள அட்டை, ஆதார் அட்டையெல்லாம் இருக்கட்டும், நம்முடைய மொழி நம்மளை யாருன்னு காட்டணும். ரொம்ப அற்புதமாக பேசினார், அழகாக சொன்னார். எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டும் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு இருப்பவன் வந்து ஆண். அந்த கணவன் அவன் வெளியே சொல்ல மாட்டான். நாளைக்கு தீபாவளின்னு சொன்னால் எங்கே என்ன வாங்கிறதுன்னு பெண்கள் நினச்சா யார்கிட்ட கடை வாங்கிறதுன்னு கணவன் நினைப்பான். ஏன்னா பிள்ளைகள் மற்றவர்கள், அதுவும் தலை தீபாவளின்னா அந்த மாப்பிள்ளைக்கும் மகளுக்கும் சேர்த்து எல்லாம் செய்யணுமே அப்படிங்கிறப்ப அதுக்குள்ளே அந்த பெண்ணு என்ன யோசிச்சு வச்சாலும் சரி அது செஞ்சு காட்டணுமேங்கிறதுக்காக கணவன் எத்தனை பாடுபடுவான்கிறத அருமையாக சொன்னார். அவருக்கு நம்முடைய பாராட்டுக்களை மகிழ்வோடு தெரிவித்துக்கொண்டு நிறைவாக நம்முடைய கபிலா விசாலாட்சி அவர்கள் இதோ வருகிறார். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, அவையிலே இருக்கின்ற ஆன்றோர் பெருமக்களே, எல்லோரும் வீடு கட்டி வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் கோட்டை கட்டி வாழும் அன்பு நகரத்தார் சொந்தங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் மிக பணிவான வணக்கங்கள். உங்க சொந்த ஊர் கோட்டையூரா? சரி சரி. நகரத்தார்கள் கோட்டை கட்டி வாழ்றோம். கோட்டை கட்டி வாழ்வீங்க. முத்துக்குமரன் எனக்கு முன்னாடி பேசினவர் ரொம்ப அழகா வந்து பேசினார். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, அப்பாவின் குட்டி இளவரசிங்கிற பேர்ல நாங்கெல்லாம் வளர்றோமா. உண்மைதான். ஆனால் அப்பாவின் குட்டி இளவரசியாக இருந்தாலும் அப்பாவின் குட்டி தேவதையாக இருந்தாலும் அந்த அப்பாவையும் அம்மாவையும் மறந்து விட்டு 25 வயசுல கல்யாணம் பண்ணி உங்களை ராஜாவாக்குறதுக்கு வர்றோமே, அதை எப்படி நீங்க மறந்துட்டு பேசுவீங்க? எல்லா பெண்களுக்குமே பிறந்த வீடு ரொம்ப முக்கியம்தான். ஆனால் இன்னொரு வீட்டிற்கு அடி எடுத்து வைத்து பிறந்த வீட்டு பெருமையையும் சேர்த்து புகுந்த வீட்டில் வைத்திருக்கிறோமே, அதுதான பெண்களுக்கு பெருமை. நம்ம நடுவர் ஐயா சொல்லுவாங்க, ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு சின்ன பையன் இருந்தானா. அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட கேட்டானா, திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் நம்ம வீட்டில் நானும் நீயும் தானம்மா இருக்கோம், இந்த ஞாயிற்றுக்கிழமையானா சண்டே ஒரு அங்கிள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறாராமே, அவர் யாருமான்னு கேட்டானா. உடனே அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களா, அவர் பக்கத்து வீட்டு அங்கிள் இல்லம்மா, அவர் தான் உங்க அப்பான்னு சொன்னாங்களா. அந்த அளவு அப்பாக்கள் வீட்டுக்கு வந்துட்டு போறதே இன்னைக்கு அபூர்வமா இருக்கு. இதுல இவங்க குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு காரணமா இருக்காங்களா. இப்ப எழுத்த வீட்டு கார்த்தி ஒரு 10 திருக்குறளை மொத்தமா சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். அப்பா அம்மாவை பார்த்து திட்டுவாங்க, உன் பிள்ளைன்னா இருக்கே ஒரு திருக்குறள் சொல்லுதான்னு கேட்பாங்க. ஆனா இதே அந்த பையன் நல்லா ட்ரைனிங் எடுத்து ஒரு 10 என்ன 20 திருக்குறளை மொத்தமா சொல்லிட்டா அப்பா சொல்லுவாரு, உன் பிள்ளை ஒண்ணுமே சொல்லாம இருந்துச்சு, இன்னைக்கு என் பிள்ளைய பாத்தியா எப்படி 20 திருக்குறள் சொல்லுது பாருன்னு சொல்லுவாரு. ஃபெயிலானா அந்த அம்மா பெத்த பிள்ளை, தங்க மெடல் வாங்கினா நான் பெத்த பிள்ளை. எப்பவுமே அப்பாக்களுக்கு அப்படிதான். பிள்ளை சரியா இல்லைன்னா அது ஓம் பிள்ளை, சரியா இருந்தா மட்டும்தான் அது தான் பிள்ளை. குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு யார் காரணம்ங்கும் போது, குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் போது அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்றது ஆண்கள். ஆனால் அந்த குடும்பத்தின் வீழ்ச்சியிலும் தாழ்ச்சியிலும் அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்துவது பெண்கள் இல்லையா. இப்போ ஒரு சின்ன சம்பவம், நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். ஒரு 5 வயசு பையன் ரோட்ல ஓரமா நடந்து போயிட்டு இருக்கான். எதிர்த்தாப்புல வந்த லாரி இடிச்சு அந்த பையனுக்கு கால்ல ஆக்சிடென்ட் ஆயிருது. ஆக்சிடென்ட் ஆனோடனே அந்த பையனுக்கு கால் போயிருது. செயற்கை கால் பொருத்துறதுக்கு 3 லட்சம் ஆகும்னு சொல்லிடுறாங்க. அந்த குடும்பம் இருக்கிற நிலைமையில ரொம்ப கடன் வாங்கினா மட்டும்தான் அந்த செயற்கை காலை பொருத்த முடியும். அவ்வளவு ஏழ்மையான குடும்பம்.
அப்ப பல இடத்துல கடனை வாங்கி செயற்கை கால் பொருத்திடுறாங்க. அந்த அப்பா அதுக்கப்புறம் வாங்கின கடனை திரும்ப கட்ட முடியாம குடும்பத்தை விட்டுட்டு போயிடுறாரு. ஆனா அந்த அம்மா மட்டும்தான் காய்கறி வித்து கூலி வேலை பார்த்து என் பிள்ளைய எப்படியாச்சும் பெரிய ஆளாக்கி காட்டுவேன்னு வைராக்கியத்தோட வாழ்றாங்க. அந்த ஏழை தாயினுடைய மகன்தான் நம்முடைய இந்திய பாரா ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்று கொடுத்த மாரியப்பன் தங்கவேலு. சேலத்தை சேர்ந்த தங்க மாரியப்பன் அவர் பேரு. அவர் தங்கமே வாங்கிட்டாரு. மாரியப்பன் தங்கவேலு செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது சொன்னார், கடனுக்கு பயந்து ஓடிய என் அப்பாவின் பெயரை சேர்த்து மாரியப்பன் தங்கவேலு என்று சொல்வதை விட எனக்காகவே வாழ்நாளெல்லாம் ஓடிய என் அம்மாவின் பெயரை சேர்த்து மாரியப்பன் சரோஜா என்று சொல்லுங்கள்னு சொன்னார். நாஞ்சில் விஜயன் அண்ணன் பேசும்போது சொன்னாங்க, ஃப்ரிட்ஜில் 4 நாள் சட்னி இருக்கான், 30 நாள் குழம்பு இருக்கான், எங்க வந்து என்ன பேசுறீங்க என்ன? எங்க ஆட்சிமார்கள்லாம் வீட்டுல எதுவுமே இல்லைனாலும் சும்மா குழம்பு வைப்பாங்க தெரியுமா? சும்மா குழம்பா? அதுக்கு பேரு லட்சுமி குழம்புன்னு வேற சொல்லுவோம் நாங்க. பேர் என்ன? லட்சுமி குழம்பு. தண்ணி குழம்பு கேள்விப்பட்டிருக்கேன். சும்மா குழம்புன்னு ஒன்று இருக்கா? ஓ, இவங்க வீட்டில் பூராமே சும்மா குழம்பு தானா? சரி, ஒரு நாளைக்கு நான் சும்மா வர்றேன், நீங்க சும்மா குழம்பு வச்சு கொடுங்க. ஆமாம், அது வேற. அப்புறம் முத்துக்குமரன் பேசும்போது சொன்னார், பெண்கள் பெறுவதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள், பெண்கள் செலவு செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இன்னைக்கு அப்படியா இருக்கு? எந்த காலத்துல இருந்துட்டு தம்பி நீங்க பேசுறீங்க? எங்களுடைய ஆட்சிமார்கள் வீட்டையும் கவனிச்சுட்டு உலகத்தையும் கட்டி ஆழ்வதற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். சுமை இரட்டிப்பாய் இருக்கிறது. மீனு ஜுவல்லரி, நம்ம மீனு சுப்பையாச்சி அவர்கள் நம் நகரத்தார் குலத்திற்கே பெருமை சேர்த்தவர்கள். கனடா நீதிமன்றத்தின் நீதிபதி ஜஸ்டிஸ் வள்ளியம்மையாச்சி அவர்கள், இப்படி எத்தனை ஆட்சிமார்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக குடும்பத்தையும் பார்த்துட்டு உலகத்தையும் கட்டி ஆள்றாங்க தெரியுமா? அது மட்டும் இல்ல, நம்ம செட்டியார்கள்லாம் திரைக்கடல் ஓடி திரவியம் தேடினாங்க, ஒத்துக்கிறோம், நாங்கள் மதிக்கிறோம், வணங்குகிறோம். ஆனா செட்டியார்கள் அவ்வளவு தூரத்துல இருக்கும்போது நம்மளுடைய ஆட்சிமார்கள் தான் இங்க தனி ஒரு ஆளா ஊர்ல இருந்துகிட்டு வித்யாலட்சுமியாக பிள்ளைகளுக்கு நல்ல பண்பையும் கல்வியையும் சொல்லிக் கொடுத்து, மகாலட்சுமியாக கோவில் தர்ம காரியங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து, தைரியலட்சுமியாக அந்த ஒற்றை வீட்டை கட்டி ஆண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் நம்முடைய அடுத்த தலைமுறை இவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னா அதற்கு மிக முக்கிய காரணம் ஆட்சிமார்கள் இல்லையா? அவங்க அஷ்டலட்சுமிகள் வரிசையா சொன்னா. 365 நாளும் சமையல் அறையிலேயே முடங்கி கிடக்கும் பல பெண்கள் அதில் தனக்காக ஒரு நாள் கூட அவர்கள் சமைத்ததே இல்லை என்பதுதான் உண்மை நிலை. அதனாலதான் ஒரு கவிஞன் எழுதினான், சாப்பாடு சூடாக இருந்தால் அப்பா சாப்பிடுவார், சுவையாக இருந்தால் தம்பி சாப்பிடுவான், இனிப்பாக இருந்தால் தங்கை சாப்பிடுவாள், சாப்பாடு மிச்சம் இருந்தால் மட்டுமே தாய் சாப்பிடுவாள். குடும்பத்திற்காகவே தன்னுடைய கனவு, தூக்கம், ஆரோக்கியம் எல்லாத்தையும் தியாகம் செய்பவள் அம்மா தான். நம்ம நிறைய பேர் வீட்டுல பணிப்பெண் இருப்பாங்க, வீட்டுல வேலைக்கு ஹெல்ப்புக்கு ஆள் வச்சிருப்போம்ல, இந்த பாத்திரம் விளக்குறதுக்கு கூட்டி துடைக்கிறதுக்குலாம் ஆள் வச்சிருப்போம். அந்த பெண்கள் கிட்ட ஒரு நாள் போய் பேசி பாருங்க, நிதர்சனமான உண்மை என்னன்னு புரியும். ஏம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்க, எங்க வீட்டிலலாம் வேலை பார்த்து இதுக்கு மேல போய் உங்க வீட்லயுமே வேலை பார்க்கணுமேன்னு கேட்டா அதுக்கு அந்த பெண் என்ன தெரியுமா சொல்வா? அவர் சம்பாரிச்சு ஒன்றும் வீட்டுக்கு கொடுக்கல, ஆனா என் பிள்ளையும் என் குடும்பமும் சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக நான் வேலை பார்ப்பேன்னு சொல்வா. அப்ப 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்க்கிறதுக்கு கூட ஒரு பெண் தயங்க மாட்டா, குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைச்சா. அதுதானே பெண்களோட பெருமை. பாட்டி வீட்டுல பர்ஸை காணோம்னா எதை தேடுவாங்க? நம்ம அப்பத்தா பர்ஸை காணோம்னா மணி பர்ஸ் காணோம்னா மணி பர்ஸை தான் தேடுவாங்க. ஒரு ஹேர் பின்னை காணோம்னா ஹேர் பின்னை தேடுவாங்க. ஆனா நம்ம ஐயாக்கு வீட்டுல மூக்கு கண்ணாடியை காணோம்னு வச்சுக்குங்க, எதை தேடுவாங்க? மூக்கு கண்ணாடியவா தேடுவாங்க? முதல்ல அப்பத்தாவை தான் தேடுவாங்க. இப்ப வீட்டுல எந்த பொருள் எங்க இருக்குன்னே தெரியாம தொலைச்சிட்டு தேடுற ஆண்களுக்கு மகிழ்ச்சி எங்க இருக்குன்னு மட்டும் எப்படி தெரியும்? நிறைவா நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். எல்லாருமே வந்து பேசினாங்க, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நடுவுல பாலமா இருக்கிறது பெண்கள் தான். ஏன்னா அப்பாக்கள் பிள்ளைய விட்டு கொடுத்துருவாங்க, பிள்ளைகள் அப்பாவை விட்டு கொடுத்துருவாங்க. ஆனா அப்பாவிடம் மகனையும் மகனிடம் அப்பாவையும்
பிறந்த வீட்டின் பெருமையை புகுந்த வீட்டிலும், புகுந்த வீட்டின் பெருமையை பிறந்த வீட்டிலும் எங்கேயுமே யாரையுமே விட்டு கொடுக்காமல் கட்டுக்கோப்பாக குடும்பம் நடத்துபவர்கள் பெண்கள் தான். இப்ப நம்மளுக்கு ஏதாவது ஒரு கோவம் வருதுன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவோம்? கோவிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறேன்னு தானே சொல்லுவோம். யாராவது ஒருத்தர் கோவிச்சுக்கிட்டு அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்லுவோமா? இப்ப வீடுனாலே அது அம்மா வீடு தான். ஒரு பெண் அந்த வீட்டுல இருந்தாதான் அது வீடு, இல்லைன்னா வெறும் செங்கலும் சிமெண்ட்டும் இருக்கிற கட்டிடம், அவ்வளவுதான். நிறைவாக நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். குடும்பத்திற்காக வாழ்க்கையில் தியாகம் செய்பவர் கணவனாக இருக்கலாம், ஆனால் குடும்பத்திற்காக வாழ்க்கையவே தியாகம் செய்பவர் மனைவியாகத்தான் இருக்க முடியும். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. ஏன் தெரியுங்களா, ஆரம்பிக்கிற போது இருந்த கூட்டம் அப்படியே உட்கார்ந்துருந்தது என் வாழ்நாள்லே இங்கே தான் பார்க்குறேன். கூடலாம் குறையலாம், அதெல்லாம் வேற விஷயம். அப்படியே அசையாமல் உட்காந்து பட்டிமன்றம் ஆரம்பித்து ஏறத்தாழ 2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. அப்படியா அப்படின்னு கிளம்பிடாதீங்க, இருங்க. இந்த 2 மணி நேரம் சினிமா எடுக்க 500 கோடி செலவாகுது. வயசானாலும் ஐஸ்வர்யா ராயத்தை ஹீரோயினா போட வேண்டியிருக்கு. அமெரிக்காவில் தான் போய் படம் எடுக்கிறாங்க, 5 நாள் கூட ஓட மாட்டேங்குது. ஆனால் மேடையில் 7 பேர் இருந்தோம், 5 பேர் ஆயிருக்கோம், ஒன்றும் இல்லை. இருந்தாலும் கூட நீங்கள் எல்லாரும் அப்படி நாங்கள் என்ன பெருசாக லைட்டு டான்ஸு வேறு ஒன்றும் இல்லை. சுமாரான ஆண்கள், சுமாரான தப்பாக நினச்சிக்கிறாங்கம்மா. ஆமாம், ஏன்னா போட்ட மேக்கப்பெல்லாம் போச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் இருந்து கேட்டீங்கன்னா, நாங்கள் நல்லா பேசி நீங்கள் கேட்டீங்கன்னு நான் சொல்லலைங்க. நீங்கள் நல்லா கேட்டீங்க, நாங்கள் நல்லா பேசினோம். கேட்கல என்ன பேச முடியுமா? நாங்கள் பார்க்காத கூட்டமா? ஒரு ஊருக்கெல்லாம் போயிருந்தாங்க, 3000 பேருக்கு கூட்டம், அப்படி குப்புறப்படுத்துங்கிறாங்க. 39 நாள் நாடகம் போட்டு 40 நாள் எங்களை கூப்பிட்டா நான் என்ன பண்ணுறது? அதில் எங்களோட வந்த ஒரு அம்மா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதுன்னு பாடிக்கிட்டு இருக்கு. அதில் ஒருத்தர் எந்திரிச்சு இவங்க இன்னும் போலடாய் அப்படிங்கிறா. பேச முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் இருந்து கேட்குறது அது மட்டும் இல்லைங்க, முதல்ல என்ன மகிழ்ச்சியோடு இருந்தீங்களா அதையும் மகிழ்ச்சியாக இருக்கீங்க, அதுதான் பெரிய விஷயம். சில பேர் நேரம் ஆக ஆக மூஞ்சி மாறிக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஃபேஸ் ஆகிடும். சிரிக்கவும் மாட்டாமல் அழுகவும் மாட்டாமல் எவ்வளவு நேரம் தான் வழியை தாங்குற மாதிரி நடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. ஆனால் நீங்கள் அருமையாக கேட்குறீங்க. நல்லா சொன்னால் நான் பெருமைக்காக சொல்லுங்க, நான் பேசி வளர்ந்ததே நகரத்தார் வீட்டு திருமணங்களில், மணி விழாக்களில், பீமரத சாந்திகளில், சதாபிஷேகங்களில், கோவில் கும்பாபிஷேகங்களில் தான் நான் பேசி பழகினேன். ஏன் தெரியுமா? அங்கே தான் உட்காந்து கேட்பாங்க. அதாவது திருமணம் நடந்தால் கூட திருமண மேடை இந்த பக்கம், வாழ்த்தரங்க மேடை அந்த பக்கம். இன்னும் சொல்ல போனால் பொண்ணு மாப்பிள்ளையும் உட்காருவாங்க. ஏன் தெரியுமா? அவர்கள் வாழ்க்கையை தொடங்குகிற போது மகிழ்ச்சியாக தொடங்கட்டுங்கிறதுக்காகத்தான் தமிழ் ஆட்களை கூப்பிட்டு வாழ்த்துறை சொல்கிறாங்க. அதை நம்ம பார்க்குறோம். இதை நம்பி பல வீடுகளில் பட்டிமன்றம் வச்சிடுறாங்க, கல்யாண வீடுகளில். ஐயோ அது படுற பாடு இருக்கே. சில வீடுகளில் போய் பேசுறதுங்கிறது கல்யாண வீடுகளில் அது ஒரு தற்கொலை முயற்சி மாதிரி. 5000 பேர் வந்திருப்பாங்க, நான் தான் பேச்சாளை. 5000 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நான் உட்காந்துருந்தேன். அதனால இனிமேல் கல்யாண வீடுகளுக்கு போகக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறப்ப நான் அது குழந்தை என்ன மகிழ்ச்சி பாருங்க. ஏன் தெரியுமா? எங்களை யாருன்னு தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. அதனால் சரி கொஞ்ச நேரம் இருக்கு சொல்லுங்கள். கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் இருங்கப்பா, இந்த உங்கள் டீச்சர் வர்றாங்க பாரு அப்படின்னா பேசாமல் இருப்பாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்துக்கோ. 2 கேள்விகளுக்குள்ளே பேசாமல் இருப்பாங்க. இல்லை 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 பாப்பா உட்காந்துக்கோ உட்காந்துக்கோ உட்காந்துக்கோ. சரி
அப்போ இன்னொரு கல்யாணத்தில் கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், இங்கே வருங்க, அங்கே யாரும் கேட்க மாட்டாங்கன்னு. அவங்க கேட்க மாட்டேன்ட்டாங்க. போயிட்டோம். அதே தான் நடந்தது. பொண்ணு மாப்பிள்ளை தாலி கட்டியாச்சு. என் கையில் ஹேண்ட் மைக்கை கொடுத்துட்டாங்க. பெரியோர்களே தாய்மார்களே 2 வார்த்தை தாங்க சொன்னேன். 300 பேர் மேடைக்கு ஓடி வந்து பொண்ணு மாப்பிள்ளை பரிசு கொடுக்குறோம்னு என்னை தள்ளிக்கிட்டே போகிறாங்க. ஓரமானல் விலகு, என்னை ஒரு மனுஷனாவே மதிக்கலை. நானும் விடலை. தமிழ் படித்தவன் பாருங்க, என்னை 10 பாட்டு, என்னை 8 தொகை, அங்கே குறுந்தொகை, என்னை பெருந்தொகை வாங்கிட்டேன் பேசுகிறதுக்காக. அதில் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு கிழவி என்கிட்ட வந்து என்னை இப்படி தோளில் தட்டி, அந்த ரூம்குள்ளே போய் பேசியா ஒருத்தருமே இல்லை அப்படிங்குது. அந்த மணமகனார சும்மா தான் கிடக்குது, அங்கே போய் பேசு. அந்த அம்மாவுக்கு என்ன தெரியுமா, தனியாக பேசுகிற பையன் எங்கிட்ட பேசுகிறேன்னா அங்கே பேசுகிறேன்னா ஏன் அதுக்கு நான் எங்கள் வீட்டில் சன்னில் திறந்து வச்சு நானே பேச மாட்டேன்னா கேட்கணுங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு மகிழ்ச்சியாக இவ்வளவு பேர் மகளை, கூடி மகளை, பேசி மகளை, கலந்துரையாடி மகளை என்று இவர்களை தலைப்பு போட்டிருக்காங்கன்னா உண்மையிலேயே தலைவர் ஐயா திருமிகு பழனியப்பன் அவர்கள் ஒரு நல்ல கைதட்டு கொடுங்க அவருக்கு. செயலர் ஆர்.எம். நாராயணன் அவர்கள், அதே போல் சீனிவாசன் ஐயா அவர்கள், மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை அருமையாக அழைத்த அழகப்பன் அவர்கள், காயத்ரி அவர்கள், அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றியை சொல்லி, நான் ஒரு சின்ன கிராமத்தில் பேசுகிறப்ப இப்போ இப்படிலாம் உட்காந்துலாம் கேட்க மாட்டாங்க. பாய் தலானி படுக்கையோடு வருவாங்க, நீட்டு நிமிந்துருவான். சில கிழவி உட்காந்து வெத்தலை இடிச்சுக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு கிழவி வெத்தலை இடிச்சுக்கிட்டே என்னை கேட்குது, அவங்களுக்கெல்லாம் நீ மணி அடிச்சு இல்லை, உனக்கு யார் மணி அடிப்பா அப்படின்னு கேட்டுச்சு. இது வரைக்கும் யாரும் என்னை இப்படி கேட்டதில்லை. நான் சொன்னேன், கவலைப்படாத, எனக்கு மனசுக்குள்ளே மணி அடிக்கும். வகுப்பில் நான் பார்த்துருக்கேன், சில பேர் கடியாரத்தை பார்த்துக்கிட்டே இருப்பான், சில பேர் கலட்டி ஆட்டி பார்ப்பான் ஓடுதா ஓடலையான்னு. ஒருத்தர் ரொம்ப நேரம் கடியாரத்தை பார்த்துட்டு அப்புறம் காலண்டரை பார்த்துருக்கான். இவர் பங்குனியில் வந்தாரா சித்திரையில் வந்தாரா? ஏன்னா அந்த மத்தியானம் 2 to 3 ஒரு வகுப்பு இருக்கும், செத்து கூட போகலாமான்னு யோசிப்பாங்க சில பேர். அப்படியெல்லாம் நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் தாண்டி நீங்கள் அருமையாக உட்காந்து கேட்குறீங்க. இந்த தலைப்புக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இது உங்கள் வீட்டு தலைப்பு, நம்ம வீட்டு தலைப்பு. இந்த தலைப்புக்குள்ளே எல்லாரும் வந்துடுறோம். இவங்க பேசுகிறப்ப அவங்க வீட்டை பற்றியா பேசுகிறாங்க? இல்லை, அவங்க வீட்டை பற்றி தான் பேசுகிறாங்க. அவங்க வீட்டில் நம்ம வீட்டை பொருத்தி பார்ப்போம். ஒரு நிமிஷம் அப்போ தாங்க ஜெயிக்கும். சினிமாவில் கதாநாயகன் பல உடைகளில் வர்றபோது என்ன சந்தோஷம், பரவாயில்ல, நல்லா இது மாதிரி நம்மளும் போடணும். சண்டை காட்சியில் அடித்து நொறுக்கிறப்ப எவ்வளோ சந்தோஷம். ஏன் தெரியுமா? நம்ம வீட்டில் தப்பி தவறி ஒரு சின்ன கண்ணாடி கிளாஸ் உடச்சி விட்டோம்னு வைங்களேன், குடும்பமே ஷிஃப்ட்டு போட்டு அடிப்பாங்க. வெள்ளிக்கிழமை அதுமா உடச்சி விட்டான், ஏன் வியாழக்கிழமை உடையாதா? அத்தனை பேர் வஞ்சி நம்மளை. சின்ன பிள்ளைலாம் அம்புட்டு அடி வாங்கியிருக்கோங்க. ஒரு வாரம் அந்த அடி வாங்கி ஓஞ்சிருப்போம். அந்த நேரம் ஒரு வில்லன் மாதிரி ஒரு விருந்தாள் வருவான், அவனுக்கு காப்பி கொடுப்போம். எப்பவும் கொடுப்பீங்களே அந்த பூ போட்ட கண்ணாடி கிளாஸு, அதைத்தாங்க இவன் உடச்சி விட்டான். திருப்பி ஒரு காய அவர் உடனே பூமரங்கள்லாம் அப்பயே இருந்திருக்காங்க. தம்பி, கண்ணாடிங்கிறது வாழ்க்கை இருடே, உடனே நான் பஸ் ஏற்றி விட நான் தான் வருவேன், ஏதாவது ஒரு பஸ்ஸில் ஏற்றி விட்டு வர்றேன் இரு சொல்லுவோம். அப்போ சந்தோஷமான செய்தியை அத்தனை பேரையும் மகிழ்றதுக்காக இந்த கூடியிருக்க பாருங்க, அதுவே சிறப்பு. குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணுங்க. மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக தான் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுறோம். அப்படி மகிழ்ச்சியான குடும்பத்துக்கு 2 பேரும் 2 கண்கள், வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும். அந்த 2ல் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? யார் பாட்டு? கண்ணாசனுடைய பாட்டு. சூரியகாந்தின்னு ஒரு படம், அவரே படத்தில் அதை பாடுற மாதிரி நடிப்பார், டிஎம்எஸ்னுடைய குரலில். அருமையான படம் அது. பரமசிவன் கழுத்திலிருந்து ஏன்னா இது முதவரி சொல்லனா வீடு வரைக்கும் யோசிச்சுட்டே போவீங்க, அது என்ன முதவரி என்ன அப்படின்னு சொல்லி. பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால்
எல்லாம் சவிக்கமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பார்த்தீங்களா? இப்போ இன்னைக்கு இருக்க பாட்டை சொல்லுங்க அப்போ 2 பேர். அது வேண்டாம் போடி. இன்னைக்கு ஒரு வரியோட மனசில் நிற்க மாட்டேங்குது. எம்ஜிஆர் ஒரு தடவை சொன்னாருங்க, என் படத்தை பார்த்துட்டு வெளியே போகிறப்ப அதை திருப்பி ஒருத்தன் பாடிட்டு போனால் நான் ஜெயிச்சேன்னு அர்த்தம். அதான் உண்மை. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம்னா கண்ணாசனுடைய இந்த பாட்டை போகிறப்ப வெளியே பாடிட்டு போகணும். எம்ஜிஆர் பாடுறப்ப, காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே, கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே, காலம் நம்மை விட்டு விட்டு நடப்பதில்லை. இந்த ஒரு வரிக்கு 1 மணி நேரம் பேசலாங்க. காலம் அதாவது அடிமை எஜமானன்னு சொல்கிறப்ப காலம் அடிமைக்கும் ஒரே நேரம் தான் காட்டும், எஜமானுக்கும் ஒரே நேரம் தான் காட்டும். மணி என்னன்னு கேட்டால் 7 தான், ஆனால் எங்கள் முதலாளி கிட்டியாரத்தில் 9ன்னு காட்டும். அப்படின்னா அது ஓட்ட வாட்சுன்னு அர்த்தம். அதுலேயும் 7 தான் காட்டணும். காலம் நம்மை விட்டு விட்டு போகாது. இந்த வந்துட்டாங்க, திருப்பி வந்துட்டாங்க அவங்க. இவங்க என்ன போகிற மாதிரி போயிட்டு வந்துட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் அவங்க சாப்பிட்டாங்களா? ஒருத்தன் ஒரு புருஷன் நிறைய கடை வாங்கிட்டான். கடைக்காரன் சைக்கிளில் வரதை பார்த்துருக்கான். நேரம் ஓடினா மனைவிட்ட, இங்கே கடைக்காரன் கோவத்தோடு வர்ற, என்ன சேர்ந்துடல, ஒன்று செய்வோம், நான் உன்னை அடிக்கிற மாதிரி நடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி கற்று, அந்த பையன் குடும்ப சண்டையாக்க நினச்சி ஓடி போயிடுவான். அதே மாதிரி இவன் போய் மனைவியை அடிக்கிற மாதிரி நடித்தான். அடிக்க முடியாது, அடிக்கிற மாதிரி நடித்தான். அவள் தொடாமலே பேயா கத்துனான். கடைக்காரன் ஜன்னல் எப்படியே பார்த்துட்டே இருந்தான். போயிட்டான். போகவுமே இந்த கணவன் அப்படி காலரை தூக்கி விட்டான். எப்படி என் நடிப்பு, உன்னைய தொடாமலே அடித்தனே, எப்படி என் நடிப்பு. அவ சொன்னா, நீ என்ன பெருசாக நடிச்சிட்ட, நான் மேலே படாமலே பேயா கத்துறனே, என் நடிப்பு எப்படி. அதுக்கு அந்த கடைக்காரன் திரும்பி நான் போகிற மாதிரி போனேன், என் நடிப்பு எப்படி. இவனுக்கு இடம் கொடுத்தவன் எத்தனை பேரை பார்த்துருப்பான். அப்போ வந்துருட்டான். இருக்கட்டும் கேட்டுக்கலாம். கண்ணாசம் பாட்டு நம்ம சொன்னோம். இந்த வண்டியோட சக்கரம் வேணுங்கிற மாதிரி கணவன்கிற சக்கரம் வேணும், மனைவிங்கிற சக்கரம் வேணும். நமக்கு தெரியுங்க. 2 கண்கள் 2 காட்சி காண முடியுமான்னு கேட்குறார். இதய வீணை தூங்கும்போது பாடினா, இதெல்லாம் நல்ல பாடு தானே. இதய வீணை தூங்கும்போது பாட முடியுமா? 2 கண்கள் 2 காட்சி காண முடியுமா? முடியாது. நம்ம 2 கண்ணாக இருந்தாலும் ஒரு காட்சி தான். கணவன் மனைவியாக இருந்தாலும் ஒன்று தான். ஆனால் 2 பேருக்குமான வேறுபாடுகளில் என்ன இது அப்படின்னு பார்த்தா, கணவன் அப்படிங்கிறவர் அவர் வல்லமை உள்ளவர் தாங்க, இல்லைன்னு இல்லை. ஒரு காலத்தில் வலிமை உள்ளவர்களுக்கு தான் பொண்ணு கொடுத்தாங்க. அதாவது வில்ல முறிச்சாத்தான் ராமனுக்கு சீதை, காளை அடக்குனா தான் வெள்ளையத்தேவனுக்கு வெள்ளையம்மா. ஏன் இன்னும் கூட எங்கள் ஊர் பக்கம் இளவட்டக்கல் இன்னொன்று இருக்கும், அதை அப்படி தூக்கி பின்னாடி போட்டால் தான் பொண்ணு கொடுப்பாங்க. நல்ல வேளை அதெல்லாம் இப்போ இல்லை. இருந்தால் எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிருக்குமா? இல்லை. ஏன் தெரியுமா? வீரன் தான் ஹீராயிக் ஏஜ், வீர யுகம். பகைவரிடமிருந்து காக்க வேண்டும், மிருகங்களிடமிருந்து காக்க வேண்டும், வீட்டுக்கான எல்லா செயல்பாடுகளையும் தான். அப்பாவை கூப்பிட்றா, அப்பாவை கூப்பிடு, என்ன பேசினாலும் அப்பாவை கூப்பிடுன்னு ஒரு வார்த்தை வருது இல்லை. அப்போ ஒரு ஆண்மகனுடைய தேவை ஒரு வீட்டுக்கு அப்படி இருக்குது. அப்புறம் இன்னொன்று, பொண்ணு கொடுக்குறவங்க மாப்பிள்ளை இவர் சொன்ன மாதிரி என்ன சம்பாதிக்காருங்கிறத ரொம்ப கட்டாயமாக பார்ப்பாங்க. எல்லாத்துக்கும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. இப்போ பொண்ணு பார்க்க வர்றாங்க, மாப்பிள்ளைக்கு சொத்து அவர் எம்ஏ இல்லை அதெல்லாம் இருக்கட்டும், எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, அவர் எம்ஏ இருக்குது அதெல்லாம் இருக்கட்டும், எப்படி சம்பளம் வாங்குறாரு, அவரை ஒரு நல்லவர் அதெல்லாம் இருக்கட்டும்,
என்ன சம்பளம் இல்லை, அவர் வேலை இல்லை, அவனுக்கு எது கல்யாணம்? வேலை இல்லைன்னா கல்யாணம் பண்ணலாமா? கொடுக்க மாட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? முந்தியெல்லாம் மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காருன்னு கேட்டால் ஆச்சரியமாக இங்கிலீஷில் சொல்லுவாங்களாம், SSLC FAIL அப்படி பாங்களாம். ஃபெயிலு அது FAILலாம், MABL நம்பிடுவாங்க. அதில் ஒரு வீட்டில் மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறான்னு கேட்டுக்காங்க. ரயில்வேல வேலை. சென்ட்ரல் கவர்மெண்ட்டா? என்ன வேலை? ரயில் ஓடுனா நிற்பார், நின்னா ஓடுவார். சுண்டல் விற்கிற வேலை. ரயில் நின்னா ஓடுவார், ரயில் ஓடுனா நிற்பார். வேலை கேவலம் இல்லைங்க, சொன்ன முறை பற்றிங்களா? வேலை பார்க்கணும், சம்பாதிக்கணும். அது மட்டும் இல்லை, எது வந்தாலும் பாதுகாப்பாக நின்று அந்த குடும்பத்தை பாதுகாக்கணும். கண் அவன் கணவன், அதான் உண்மை. இந்த கண்ணுக்கு என்ன சிறப்பு தெரியுமா? உடம்பில் எந்த இடத்துல நகை போட்டாலும் கண் அதை பார்த்து மகளும். ஆனால் கண்ணில் நகை போட மாட்டோம். இப்போ புருவத்தில் குத்தி விட்டுறாங்க, அதை விட்டுருக்கேன். கண் உடம்பில் எந்த இடத்துல அழகு இருந்தாலும் அதை பார்த்து ரசிக்கும். எந்த இடத்துல காயம்பட்டாலும் அந்த கண்ணு கலங்குங்க. அதனால தான் அவன் கண் போன்றவன் கணவன். அவன் சாதாரண ஆள் கிடையாது. நம்ம கேலியாக பேசலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அவன் பொறுப்பு எத்தனை பொறுப்பு. மாப்பிள்ளை வீடுங்கிறது சாதாரணமாக மாப்பிள்ளை அழைப்புங்கிறோம், எல்லாம் சொல்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் பல நேரங்களில் கார் ஓட்டிகிட்டு வர்றப்ப வீடே தூங்கும், அந்த கணவன் கார் ஓட்டிகிட்டு வந்துட்டுருப்பார். மேல்நாடுகள் நான் எல்லா நாட்டுக்கும் போயிருக்கேங்க. அங்கே எல்லாம் தனியாக வேலைக்காரங்க வச்சுருக்க மாட்டாங்க, அவர் தான் கார் ஓட்டுவார். சில நேரம் அந்த அம்மா கார் ஓட்டுவாங்க. இது நம்ம விளக்கம்தான். கைகை தேரோட்டி இருக்கிறாள். யாருக்கு? தசரதனுக்கு. அதே போல் கண்ணனுக்கு தேரோட்டி இருக்கிறாள் அவனுடைய மனைவி. இன்றைக்கு கார் ஓட்டுகிறார்கள். அப்போ சம்பாதிக்கணும், கணவனுடைய வேலை. குடும்பத்தை பாதுகாக்கணும், கணவனுடைய வேலை. பிள்ளைகளை படிக்க வைக்கணும். துள்ளித்திருந்த பருவத்தே என் துடுக்கடைக்கு என்னை பள்ளிக்கு அனுப்பாத பாதகன் என் தந்தை. ஞாபகம் வச்சுக்கங்க, அம்மா இல்லை, அப்பாட்டு தான் கேட்பாங்க. என்ன பள்ளிக்கூடத்தில் சேர்த்து இல்லையா? அம்மாட்ட பையன் கேட்குறாங்க. கேட்டால் அந்த அம்மா ஒரே வருஷம் அது அவர்கிட்ட கேளுங்க சொல்லுவாங்க. அதுவும் அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறப்ப அவர் கிளம்பினார்னா, நல்ல மாப்பிள்ளையாக பாருங்க, என் நிலைமை அவளுக்கு வந்துடக்கூடாது. ஏன் உன்னை என்ன கரடி கையிலையா பிடிச்சி கொடுத்துட்டாயே? அதாவது பாதுகாப்பாக இருக்கணுமா சொல்கிறது. என்ன சொன்னாலும் பொறுமையாக இருப்பாங்க. இன்னும் கூட பார்த்திங்கன்னா பெண்கள் வித்தியாசமாக பேசுவாங்க. பையன் ஃபெயில் ஆகிட்டு வந்திருப்பான், ஃபெயில் ஆகிட்டு. இப்போ அவனை வைய வேண்டியதானே? அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாருங்க புருஷன். இலை ஃபெயில் ஆகிட்டியாடா, இனி இந்த மனுஷன் ஒரு நிமிஷம் உயிரோடு இருப்பானடா. அவர் சோறு எடுத்தவர் அப்படியே உட்காந்துருப்பார். அவன் ஃபெயிலானா நான் ஏன் ஜாகணும்? ஒரு முளை கயிறில் தொங்க மாட்டாரா? ரயிலில் பாருங்க யோசனை எல்லாம். ரயிலில் விழுகலாமா? ஒரு முளை கயிற்றில் தொங்கலாமா? என்ன சொன்னாலும் சரி, அவர் என்ன பொறுப்பு? என்ன எல்லாத்துக்கும் அவர் தான் பொறுப்பு. என்னங்க இன்னும் வேலை வாங்கி கொடுக்கலையா பையனுக்கு? அவனை என்ன படிக்க வைக்கலையா? வேலை வாங்கி கொடுக்கலையா? என்னென்ன செய்யலை? எல்லாம் மாறி 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 கேட்குறப்ப தாயோடு அறுசுவை போம். அடுத்த வார்த்தை என்ன? தந்தையோடு கல்வி போம். அப்பா இல்லைன்னா இப்போ நீங்கள் சொல்லலாம் நாங்கள்லாம் மாறிட்டோம், நாங்கள் இன்டர்நெட்டில் பார்த்து, இமெயிலில் பார்த்து, கூகுளில் பார்த்து எல்லாம் இருக்குங்க. இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு ஒரு அப்பா இருந்தால் அது வேணுமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. நாலடியார்னு ஒரு நூலில் சொல்கிறான், நெல் போட்டால் நெல் விளையுங்கிறது உண்மை. அதுபோல் தாயிடத்திலிருந்து அன்பு வரும், தந்தையிடத்திலிருந்து அறிவு வரும். அழகான வார்த்தை. எப்படி? அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. அப்போ அப்பாவுடைய அறிவு சென்னல்லால் ஆகிய செல்முளை மற்றும் சென்னல்லே ஆகி விளைதலால்
அண்ணல் வயல் நிறை காக்கும் வளவயலூர மகனறிவு தந்தை அறிவு. அதான் கடைசி வார்த்தை, மகனறிவு தந்தை அறிவு. இளைய தலைமுறை நீங்கள்லாம் கேட்டு வச்சுக்கோங்க. மேடையில் பேசுகிறப்ப ஜோக்கு, வாட்ஸ்அப்பு எல்லாம் சொல்லுங்கள். தயவு செஞ்சு தமிழ் இலக்கியங்கள்லேருந்தும் சில விஷயங்களை சொல்லுங்கள். நம்ம சொல்லலைன்னா யாரும் சொல்ல போகிறா? சொல்லுங்க பார்ப்போம். வேணும், யாரும் கேட்க மாட்டேன் அப்படிலாம் யாருமே சொல்லலைங்க. கேட்பாங்க. இது பதிவாகுது. பதிவாகிற போது இதை போட்டு பார்த்து கூட கேட்டுக்கலாம். அப்போ அப்பாவுக்கு இத்தனை பெருமை இருக்குது. அவர் வலிமையானவர், எளிமையானவர், அன்பானவர். அதோடு மட்டுமில்லை, எத்தனை கஷ்டம் வந்தாலும் சுமைதாங்கி மாதிரி பொறுத்துக்கிட்டு அப்படியே பேசாமல் இருப்பார். வேலை பார்க்குற இடத்துல 100 கேள்வி கேட்பாங்க. உடனே யார் வேலைக்கு வர சொன்னா? போ, இன்னையோட வேலையை விட்டு போ. யார் வீட்டில் பெருமை மிக்க அப்பா அங்கே ஏன் பொறுக்கிறார் தெரியுமா? அவர் கண்ணு முன்னாடி பிள்ளை மற்றவன் எல்லாம் வர்றதுனால பார்க்குறார். நான் துபாய்க்கு போயிட்டு வர்றேங்க, என்னை ஏற்றி விட வந்த ஒரு பையன் திடீர்னு ஃபோன் வருது, சார் ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுவா. அதில் அப்பா எங்கே இருக்கீங்கப்பா அது கேட்குற அந்த டோன் கேட்குது. பேசிட்டு வர்றாரு. இப்படியே உங்களோட வந்துடலாம் போல இருக்குன்னு. வாங்கலேன் அப்படின்னேன். வர முடியாதியா, 5 வருஷ கான்ட்ராக்டில் வந்திருக்கேன், வந்தால் கைது பண்ணிடுவாங்க. இந்த குழந்தை மனைவி வயிற்றில் இருந்தப்போ நான் வந்து என் வேலைக்கு என் குழந்தை முகத்தை இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஏன் இருக்குன்னு தெரியுமா? இந்த குழந்தையை படிக்க வைக்கிறதுக்கா தாயா நான் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்றால் தந்தையினுடைய அன்பு என்பது பலாப்பழம் போலங்க. அது வெளியில் முள் மாதிரி தெரியும், உள்ள சொலை இருக்கும். அப்பாவின் தோள் மீது அமர்ந்து கொண்டு தெய்வத்தை பார்த்தேன், அப்பாவின் தோள் மீது அமர்ந்து கொண்டு தெய்வத்தை பார்த்தேன். பிறகுதான் தெரிந்தது நான் உட்கார்ந்திருந்ததே அப்பாவின் மீது தெய்வத்தின் மீது தான் என்று. என்றால் நான் உட்கார்ந்திருந்ததே தெய்வத்தின் மீது தான் என்று அதை உணர்கிற காலம் வரணுங்க. இதெல்லாம் சொன்னதுனால குடும்பத்தினுடைய பெருமைக்கு காரணம் கணவன் தான் அப்படின்னா நீங்கள் சந்தோஷப்பட்டு எந்திரிச்சு ஓடி போயிடாங்க. இருங்க, மனைவியும் பேசணும். அது மட்டும் இல்லை, நம்ம வெளியே போகணும். பார்த்துக்குங்க, பாதை இல்லை, இவங்களை தாண்டி தான் போகணும். இந்தா போகிறேன் பார் ஆள். நம்ம பழைய படங்களில் நம்பியாரி வீரப்பாவி வையிற வையிருக்கே அப்பா நல்லா சொன்னால் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு 1000 காரணம். அவர் நல்லவர், வல்லவர், வல்லன்மை உள்ளவர் எல்லாமே சரி. அதெல்லாம் காட்டில் முக்கியம் என்ன தெரியுமா? நம்பியார் செய்கிற கொடுமையும் வீரப்பா செய்கிற கொடுமையும் எல்லாத்தையும் அதிலிருந்து காப்பாற்றக்கூடிய வல்லமை அவர் தான் இருக்குன்னு நம்பினாங்க. நான் எப்படி எம்ஜிஆர் தன்னுடைய மந்திரி சபையில் வீரப்பாவுக்கும் நம்பியாருக்கும் மந்திரி பதவி கொடுத்துருக்கணும். ஏன்னா இவங்க கெட்டவங்களாக இருந்ததுனால தான் அவருடைய நல்ல குணம் நமக்கு வெளிப்படுது. சரி இருங்க, தாய்மார்களுக்கு வாங்க. பெண்ணுங்கிறது என்ன என்றால் மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா. அவர் பங்கைய கைநலம் பார்த்தளவோ இந்த பாரில் அறங்கள் வளருதம்மா. யார் எழுதுன பாட்டு தெரியுமா? கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. சில பேர் எதாக இருந்தாலும் வள்ளுவர் மேலே பழி போட்டு விட்டு போயிடுவாங்க. என்ன கிடைச்சாலும் சரி என்றார் வள்ளுவர். இது கூட பரவாயில்லைங்க. திருக்குறள் எழுதி ஒருத்தன் கீழே என்று ஒரு புலவர் எழுதியிருக்கிறார். யார்? திருவள்ளுவரை. பேர் மறந்து வச்சு இருக்கு. நல்ல வேளை புலவர்னாவது போட்டாங்க, சயின்டிஸ்ட்னு போடாமல். இப்போ மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்யணுமா. நம்ம வந்து தவம் பண்ணியிருந்தா தான் பெண்ணாக பிறக்க முடியுமா. அதோட முழுமை பெறுதல் என்பது என்னன்னா, அப்பா வீட்டில் இருக்கப்ப செல்ல பிள்ளை, அப்பா வீட்டில் இருக்கப்ப மகிழ்ச்சி தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் திருமணமாகாமல் அங்கேயே இருந்தால் கேட்பாங்க, ஏன்பா இன்னும் கல்யாணம் பொண்ணு கேட்டு வரல யாரும். இப்படி கேட்குறப்ப கொஞ்சம் பெண்ணுக்கும் கஷ்டமாக இருக்கும், மற்றவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். இல்லை நாளைக்கு மாப்பிள்ளை வீடு வர்றாங்க, இந்த மாப்பிள்ளை வீடு வர்றாங்கன்னா கிராமத்தில் தெருவே சந்தோஷமாக இருக்குங்க. ஆண்களுக்கு தான் போட்டி வைப்பாங்கன்னு கிடையாதுங்க, பெண்களுக்கு எத்தனை போட்டி தெரியுமா. பெண்களை பெண்பாக்க வர்றப்பவே ஒரு 10 பேர் வருவாங்க, அதில் 5-6 கிழவிகளை கூப்பிட்டு வருவாங்க. எக்ஸ்பர்ட்ஸ், வல்லுநர் கருத்து மாதிரி. அந்த கிழவிங்க வர்றப்ப என்ன செய்யும் தெரியுமா,
நேராக பொண்ணு வீட்டுக்கு வராது, பக்கத்து வீட்டில் உட்காந்து இந்த வீடு சொந்தமாக வாடகையா ஒத்தியா விற்றுட்டாங்களா அங்கே செய்தி சேகரிச்சுக்கிட்டு இருக்குங்க. அடுத்து வந்த உடனே கொஞ்சம் தண்ணி மொந்து பார்த்தா பொண்ணை கை நடுங்காமல் இருக்கான்னு பார்க்க. அடுத்து குத்துவிளக்கு ஏற்று சொல்லுவாங்க, இங்கே பாருங்க இதெல்லாம் பழகி வைங்க, நான் இப்போ தமிழ் மரபு முறைப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சில இடங்களில் அந்த குத்துவிளக்கு பொறுத்து சொன்னால் பொருத்த தெரியலை. ஒரு கல்யாண வீட்டில் குத்துவிளக்கு வேணும், விளக்கு பொருத்தம் சொல்லி வச்சுருக்கேன். குத்துவிளக்கு வேணும்னு சொன்னீங்க, என்ன வேணும்னு சொன்னீங்களா, திரி வேணும்னு சொன்னீங்களா? சொல்லலை. மணமேடையில் இத்தனையும் நடக்குது, முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. அப்புறம் எங்கேயோ ஓடி போய் எண்ணெய் தீப்பெட்டி கிடைக்கல. அப்புறம் ஒருத்தர் பீடி குடிச்சுட்டு இருந்தவன்ட்ட போய் தீப்பெட்டி வாங்கிட்டு வந்து அதை பொறுத்துறதுக்குள்ளே பட்ட பாடு. பெண்ணை விளக்கு பொறுத்து சொல்லுவாங்க. எதுக்கு தெரியுமா? சில பிள்ளைக ஒரே குச்சியில் 5 முகமும் பொருத்தும். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, சிக்கனக்காரி ஒரே குச்சியில் 5 முகம் பொருத்தும். சில பிள்ளைங்க தீப்பெட்டி முழுவதையும் தீர்த்துட்டு ஒரு விளக்கு ஏற்றாம அம்மாவை திரும்பி பார்க்கும். அம்மா அப்பாவை திரும்பி பார்ப்பா, அவரு அப்படின்னு இதெல்லாம் இருக்கும். சாப்பாடு பரிமாறுறப்ப எதை முதல்ல வைக்கணும், இலை எப்படி போடணும் தெரியுமா? முதல்ல இலை எப்படி போடணும், இதை இப்படி தூக்கி போடணும். அதாவது அந்த அறிந்த பகுதி வலது கை பக்கம் இருக்கணும், கூர்மை பகுதி இடது கை பக்கம் இருக்கணும். அதில் என்ன சாஸ்திரம் இல்லை, ஒன்றும் இல்லைங்க. இந்த பக்கம் அகலமாக இருக்கும், நம்ம வலது கையில் சாப்பிட்றவங்க பிசைஞ்சு உருட்டி மேல் நோக்கி எரிஞ்சால் கரெக்டாக இருக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி இலையை மூடுறோமா, இப்படி மூடுறதா அப்படி மூடுறதா, மூடாமல் போகிறதா? இப்படி மூடுறதுனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இங்கெல்லாம் தரையில் உட்காந்து சாப்பிடுவோம். இப்படி மூடினா இதில் இருக்க உணவு தூள் எய்த்த இலையில போய் பற்றக்கூடாது. இப்படி மூடினா பட்டாலும் என் மேலே பட்டா பரவாயில்லன்னு நினைக்கிறோம்ல, இதுதான் தமிழர் பண்பாடு நாகரிகம். அதனால தான் இலையை இப்படி மூடுறது. உணவு வைக்கணும், பரிமாற தெரியணும். விருந்தாள் வர்றப்ப எப்போ வருவாங்க தெரியுமா? வீட்டில் கண்ணகி சொல்கிறாங்க கோவலன்ட்ட, மதுரையில் வச்சு சொல்கிறா, அப்பா நீ செல்வத்தெல்லாம் இழந்த. அவன் சொல்கிறான், வான்பொருள் குன்றம் தொலைத்தன், எல்லாம் போச்சு, அது கூட எனக்கு பெருசு இல்லை. நீ மாற்றான் வீட்டில் போயிருந்த மதுரை வீட்டில், அது கூட எனக்கு பெரியசா தெரியல. எது தெரியுமா எனக்கு மனவலியை தந்தது? நீ இல்லாதப்ப விருந்தாளே வரலடா, நம்ம வீட்டுக்கு விருந்தாளே வரலடா. என் வாழ்க்கை முழுவதும் விருந்தினர்களை உபசரிக்கிற வாய்ப்பை இழந்தேன்னு நகரத்தார் வீட்டு பெண்ணாகிய கண்ணகி சொல்கிறா. எப்படி அந்த எல்லாருக்கும் விருந்து செய்கிற வாய்ப்பு போச்சு. அறவோர் கழித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர் கெதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர் கோடலும் இழந்த எண்ணெய்ன்னு வருத்தப்படுறாங்க. அதே போல் ராமாயணத்தில் சீதை அங்கே அசோகவனத்தில் நான் இல்லாதப்ப எங்கள் வீட்டுக்கு விருந்தாள் வந்தா அவர் என்ன பாடுபடுவார்? விருந்து கண்ட போது எண்ணுருமோ என்று எண்ணி விம்மும் அப்படிங்கிறா. யார்? சீதை. அப்போ விருந்து வேணுமா, சாப்பாடு எல்லாம் பண்ணிட்டுங்க, ஒரு நிமிஷம் இருங்க, உடனே இலையை போட்டுற வேண்டாம், நான் போய் கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறேன், சரி பண்ணிட்டு வந்துடுறேன். அதான் என்னென்னா பரிமாறுகிற போது கூட போதுமா வேண்டுமான்னு பார்த்து 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 பரிமாறணும். அறுசுவை உண்டி அமர்ந்தில்லால் ஊட்டன்னா அப்படி சாப்பிட்டாதான் வேணும். அப்போ விருந்து, வீட்டில் போட்டிருக்க கோலம், பிள்ளைகளை பார்க்குற அழகு, தாலாற்று பாடுற அருமை, அது இறைவணக்கத்தை சொல்லித்தர முறை, ஆன்மீகத்தை நமக்கு மனசில் பதிய வைக்கிற முறை, உறவுகளை பற்றி சொல்லுவது, தாய்மாமன் பெருமையை சொல்லுவது, நீ வளர்ந்தாலும் எதையும் மறந்துடாதா என்று சொல்லுவது என்று அந்த தாயினுடைய மனது அத்தனை சிறப்பு. மழையில் நனைந்து விட்டு வீட்டுக்குள் வந்தேன், நல்லா கவனிங்க, மழையில் நனைந்து விட்டு வீட்டுக்குள் வந்தேன், முட்டாள் கொடை எடுத்துகிட்டு போயிடக்கூடாது என்றார் அப்பா. அவன் எப்போவுமே அப்படித்தான், மழையில் நனைஞ்சிட்டு என் காசில் மாத்திரை வாங்கி திம்பான் என்றான் சம்பாதிக்கும் அண்ணன். அவன் ஒரு லூசு என்றாள் அக்கா. அப்போது கையில் துண்டோடு ஓடி வந்த என் தாய் சொன்னாள், என் பிள்ளை வெளியே போகிற நேரம் பார்த்தா
மழை பெய்ய வேண்டும் என்று கேட்டாள் என்றால் அவள்தான் அந்த பெண், அவள்தான் வீட்டினுடைய மகாலட்சுமி. அவளே அத்தனைக்கும் பொறுப்பு. பிள்ளை வளர்ப்பு மட்டுமல்ல, குடும்ப வழக்குன்னு ஒரு புத்தகம் இருக்குங்க. இந்தியெல்லாம் நகரத்தார் வீடுகளில் புத்தகம் கொடுப்பாங்க. கல்யாண வீட்டில் பையில் போட்டு கொடுக்குறப்ப எத்தனை பாக்கு பழத்தோடு ஒரு புத்தகம் இருக்கும். அதில் வள்ளல் அழகப்பருடைய வரலாறு இருக்கும், மற்ற வரலாறு இருக்கும், திருவாசகம் கட்டாயம் இருக்கும், எல்லாம் இருக்கும். குடும்ப வழக்கு படித்து பார்க்கணும். கொண்டவருக்கு எது பிடிக்கும், குழந்தைகள் எவை விரும்பும், தண்டூன்றி நடக்கும் மாமன் மாமிக்கு தக்கவை எவை என்று காய்கறி வாங்குறப்ப உருளைக்கிழங்கு சின்ன பையலுக்கு பிடிக்கும், காலிஃப்ளவர் அவர் நல்லா சாப்பிடுவார் என்று காய் வாங்குகிற போது கூட அதை பார்த்து வாங்குவீங்க. அதனால தான் வேறு யாரும் இல்லைங்க. பாரதி சொன்னார், தெய்வம் என்பது யார் என்றால் பெண்தான்னர். அதே தான் கண்ணதாசன் சொன்னார். எப்படி, என் தேவையை யார் அறிவாள், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் என்றால் கவிஞர்கள் வாக்கு பொய்க்காது. இல்லறத்தின் விளக்கு, மனையறத்தின் வேர், குடும்பத்தையும் கணவனையும் சேர்த்து தற்காத்து தற்கொண்டான் பேணி அன்றியுமா கணவனுக்கு உடம்பு முடியலன்னு பார்த்து தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலால் பெண். அந்த பெண்ணால் தான், மனைவியால் தான் குடும்பம் பெருமை அடைகிறது. குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கும் பெருமைக்கு காரணம் மனைவியே 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 என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த பெருமக்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.